உன்னோடு வாழ்க்கை முழுக்க வருவனா இருக்கணும். உன்னோடு வாழ்க்கை முழுதும் வருவலா இருக்கணும். நடுவில் கைவிட்டுட்டு போறக்கூடாது. உனக்கு உன்னுடைய விருப்பப்படி அந்த பெண்ணை அந்த பையனை தேர்ந்தெடுக்கலாம். தேர்ந்தெடுக்க வேண்டியது நீ. ஆனால் தேர்ந்தெடுக்க உனக்கு சாய்ஸை கொண்டு வர்றது யாரு? இவர் தானே உங்களுக்கு அந்த பையனை தந்தார், இவர் தானே உங்களுக்கு அந்த பொண்ணை தந்தார், இவர் தானே உன்னுடைய வாழ்க்கை துணை தந்தார். அப்போ திட்ட வேண்டியது யார்? இவர் தானே. ஏன் ஆண்டவரே இந்த சிலுவை என் தலையில் கொண்டு வந்து வச்ச? திருமணத்தை பயந்தோ, திருமணத்தை தள்ளியோ, திருமணத்தை இகழ்ச்சி செய்தோ, திருமணம் என்பதை ஒரு தொந்தரவா பார்த்தோ நீ தனியாக வாழும் பொழுது அது ஒரு சுயநலம். அது திருமணத்தில் தவறான ஆளுங்க கிட்ட போய் மாட்டக்கான தெரியுமா? யூ ஹேவ் லாஸ்ட் த பிரசன்ஸ் ஆஃப் காட். யூ ஆர் நாட் இன் ஈடன். ஒரே நம்பிக்கையில் உள்ளவர்கள் திருமணம் செய்யுங்க. கத்தோலிக்கர்களை திருமணம் செய்யுங்க. புரொட்டஸ்டன்டா இருந்தா புரொட்டஸ்டன்ட கல்யாணம் பண்ணு, ஹிந்துவா இருந்தா ஹிந்துவை கல்யாணம் பண்ணு, முஸ்லீமா இருந்தா முஸ்லீமை கல்யாணம் பண்ணு. உன்னுடைய நம்பிக்கை வேறு விதத்தில் இருந்தால் உன்னுடைய வாழ்க்கையை நிறைவு செய்ய உன்னால முடியவே முடியாது. நான் அவளை கல்யாணம் பண்றேன், இட்ஸ் மை டிசிஷன், நான் முடிவு எடுத்துட்டேன். அப்போ உன்னுடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வரும்பொழுதும் நான் எடுத்த முடிவு நான் சரி செய்வேன். ஆண்டவரோட சேர்ந்து நான் சரி செய்வேன். நெவர் அட்ஜஸ்ட் வித் யுவர் லைஃப் பார்ட்னர், அக்செப்ட் யுவர் லைஃப் பார்ட்னர். பந்தர்களே, இன்றைய நாளையும் இன்னைக்கு நம்ம பேச போகிற தீமையை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் செய்த ஜெபமாலை, நடத்திய பிரைஸ் அண்ட் வர்ஷிப் அனைத்தையுமே ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து இறைவனுடைய அனைத்து ஆசீர்வாதங்களும் இதோ நாங்கள் கேட்க போகும் இந்த செய்தியில் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். எங்களுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்க வந்திருக்கிறோம். திருமணம் ஆக தயாரிப்பு நிலையில் உள்ளவர்கள் தங்களுடைய வாழ்க்கைக்காக ஜெபிக்க வந்திருக்கிறார்கள். நல்ல ஒரு மகனை, நல்ல ஒரு மகளை தேர்ந்தெடுக்க, நல்ல ஒரு குடும்பத்தை தேர்ந்தெடுக்க இறைவன் தரும் ஆசீர்வாதத்தை புரிந்து கொள்ள வரும் பொழுது இறைவா எங்களோடு பேசும், உமது வார்த்தையின் வழியாக எங்களோடு பேசும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படி தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தந்தை, மகன், தூயாவியின் பெயராலே ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சிலன் பார்த்தவர்களே, திருமணமானவங்களும் நிறைய பேர் இருக்கிறீங்க, திருமணத்திற்காக ஜெபிக்க வந்தவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. இன்று நாம் எடுக்க போகிறது நம்மளுடைய தொடக்க நூலிருந்து தான். தொடக்க நூலில் தான் ஆண்டவர் திருமணத்தை நிறுவுகிறார். திருமணம் நிறுவப்படுகிறது தொடக்க நூலிலே. ஆண்டவராகிய இறைவன் நிறுவன முதல் நிறுவனமும் திருமணம் தான். ஆண்டவராகிய இறைவனாகிய இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து தனது பொது வாழ்க்கையில் ஆசீர்வதித்ததும் திருமணம் தான். ஆண்டவராகிய கடவுள் விண்ணக தந்தை முதலில் நிறுவிய நிறுவனமும் திருமணம் தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலில் ஆசீர்வதித்ததும் திருமணம் தான். நம்ம திருமணத்திற்கு அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் இருக்குது. கண்டிப்பாக குருத்துவத்தை விட, மற்ற அருட்சாதனங்களை விட கண்டிப்பாக பெரிய ஒரு முக்கியத்துவம் இந்த திருமணத்திற்கு. அப்போ இந்த திருமணத்தை புரிந்து கொள்ள நம் தொடக்க நூலிலே ஆரம்பிப்போம். தொடக்க நூல் 1வது அதிகாரம் 26வது வசனம். நமக்கு பல தடவை கேட்டிருக்கிற வசனம் தான். அப்பொழுது கடவுள் மானிடரை நம் உருவிலும் நம் சாயலிலும் உண்டாக்குவோம். அவர்கள் கடல் மீன்களையும் வானத்து பறவைகளையும் கால்நடைகளையும்
மண்ணுலகு முழுவதையும் நிலத்தில் ஊறுவன யாவற்றையும் ஆளட்டும் என்றார். சில அன்பார்ந்தவர்களே, திருமணம் செய்கிறது நல்லது இல்லையா? கல்யாணம் நடத்துறது நல்லது. யாருக்கு நல்லது? இப்போ கல்யாணம் நடக்கிறது யாருக்கு நல்லது? இந்த காலத்தில் யாருக்கு நல்லதுன்னா, சமையல்காரனுக்கு நல்லது, மேக்கப் பண்ணுறவங்களுக்கு நல்லது, டெக்கரேஷன் பண்ணுறவங்களுக்கு நல்லது. ஏன்னா எல்லாருக்குமே அவங்கவுங்களுடைய பங்கு, அவங்கவுங்களுடைய விகிதம், அவங்கவுங்களுடைய காசு கிடைக்கும் இல்லையா? ஏன்னா இன்னைக்கு திருமணங்கள் அப்படின்றது அவ்வளோ பெரிய செலவாக இருக்குது, அவ்வளோ பெரிய செலவு. நேற்று இப்போ இன்னைக்கு காலையில் பாம்பேலேருந்து தான் வந்தேன். நம்ம நேற்று பாம்பேயில் வந்து ஒரு எனக்கு பரிச்சயமே இல்லாத ஒருத்தவங்களுடைய வெட்டிங் ரிசப்ஷனுக்கு போயிருந்தேன். ஏன்னா நான் தங்கின வீட்டில் அவங்களுடைய யாரோ பரிச்சயமானவங்க, அவங்களுடைய வீட்டிலலாம் தங்கினவங்க. அப்போ நான் போன வேலை எனக்கு கரெக்டாக முடிஞ்சு போச்சு. நேற்று மதியத்தோடு முடிஞ்சது. சரி அப்படின்னா அவங்க சொன்னாங்க, ஃபாதர் ரிசப்ஷனுக்கு வரீங்களான்னு கேட்டாங்க. சரி, அப்படி தான் அந்த ரிசப்ஷனுக்கு போனேன். அந்த ரிசப்ஷனுக்கு கல்யாணம் ஏப்ரல் 7 நடந்து முடிஞ்சிடுச்சு. நேற்று ரிசப்ஷன் அங்கே நடக்குது பாம்பேயில். ரெண்டுமே 2 ஸ்டேட்டில் நடந்ததுனால அங்கே இருக்கிறவங்களுக்காக கல்யாண செலவு, ரிசப்ஷனுக்காக வேறு செலவு. அந்த ஹோட்டல், அந்த சாப்பாடு, அதனுடைய டெக்கரேஷன், அதனுடைய அந்த சிஸ்டம் ஃபுல்லாக நம்ம பார்க்கும் பொழுது உண்மையாகவே கல்யாணம் நடத்தினா இப்போ யாருக்கு நல்லது? டெக்கரேஷன் செய்கிறவங்களுக்கு, சமையல்காரங்களுக்கு, வீடியோ எடுக்கிறவங்களுக்கு, கேமரா பெர்சனுக்கு, ஃபோட்டோகிராஃபிக்கு, ஆல்பம் போடுறவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இதில் கல்யாணம் செய்கிற 2 பேர் இருக்கிறாங்களே அவங்களுக்கு நல்லதா? அப்போ அந்த திருமணம் செய்பவர்கள், ஏன்னா திருமணம் என்பது இன்றைக்கி நிறைய பேர் அவாய்ட் பண்ணவே நினைக்கிறாங்க, பயப்படுறாங்க. நிறைய வாலிப பசங்க திருமணம் செய்யணுமா, திருமணத்திற்கு கடந்து போகணுமா, திருமணம் அப்படின்றது பெரிய ஒரு பொறுப்பு எனக்கு தருதே, பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு தெரியுதே. திருமணம் ஆனவங்களும் நீங்கள் யோசிக்கிற விஷயம் தானே இது. சில அன்பார்ந்தவர்களே, திருமணத்தை குறித்து சிந்திக்கும் பொழுது, நீங்கள் ஒரு நபரை தேர்ந்தெடுக்கும் பொழுது நீங்கள் சிந்திக்க வேண்டியது, நான் தேர்ந்தெடுப்பது எதிர்காலத்திற்காக தேர்ந்தெடுக்கிறேன். ஒரு நாளுக்காக கிடையாது, இது ஒரு வாரத்துக்காக கிடையாது, ஒரு மாசத்துக்காக கிடையாது. வாழ்நாள் எல்லாம் உன்னோடு நடக்கும் ஒரு நபரை நீ தேர்ந்தெடுக்கிறாய். அது ஆண் பெண்ணை தேர்ந்தெடுப்பதாக இருக்கட்டும், இந்த பெண் ஆணை தேர்ந்தெடுப்பதாக இருக்கட்டும், நீ திருமணத்திற்கு ஒரு நபரை தேர்ந்தெடுக்கும் பொழுது அந்த நபரை நீ தேர்ந்தெடுப்பது உன்னுடைய வாழ்நாளிற்காக, எதிர்காலத்திற்காக. நீ எங்கே போய் நிற்க போகிற, என்ன செய்ய போகிற, எப்படி வாழ போகிற, உன்னுடைய இந்த நிகழ்காலம், உன்னுடைய எதிர்காலம், உன்னுடைய இந்த உலகிற்கு பிறகு ஒரு உலகம் இருக்குது, அந்த ஒரு உலகத்திற்காக நீ தேர்ந்தெடுக்க போகிற. ஸோ இட் இஸ் அ வெரி கிரேட் சாய்ஸ் வாட் யூ ஆர் கோயிங் டு மேக். நீ திருமணத்தில் தேர்ந்தெடுக்க போவது அவ்வளோ பெரிய பொறுப்புணர்ச்சியோடு தேர்ந்தெடுக்க வேண்டும். நம்மளுடைய வாழ்க்கையில் பல தேர்ந்தெடுப்புகள் நடக்கிறோம். எந்த ஸ்கூலில் படிக்கணும், எந்த காலேஜில் படிக்கணும், எந்த டிகிரி படிக்கணும், இதெல்லாம் தேர்ந்தெடுக்கும் பொழுது நீங்கள் அந்த 3 வருஷத்துக்காக தேர்ந்தெடுக்கல. ஒரு டிகிரி நீங்கள் படிக்கும் பொழுது வாலிப பிள்ளைகளே, when you choose a degree, you are not choosing it for those 3 years, not for those 4 years, not for those 5 years. அந்த 3 வருஷம் நானும் பிகாம் படிக்கிறேன் அப்படின்னு மற்றவங்களை காமிக்கிறதுக்காக நீங்கள் சூஸ் பண்ணல அந்த டிகிரியை. நானும் இன்ஜினியரிங் படிக்கிறேன் அப்படின்னு கெத்து காமிக்கிறதுக்காக 4 வருஷம் தேர்ந்தெடுக்கலை. நானும் டாக்டருக்கு படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி 5 வருஷத்தை தேர்ந்தெடுக்கலை, லா தேர்ந்தெடுக்கலை, பிஎல்ல தேர்ந்தெடுக்கலை. அதை நீ தேர்ந்தெடுக்கும் பொழுது நீ தேர்ந்தெடுப்பது எதற்காக தேர்ந்தெடுக்கிறாய்? அந்த தேர்ந்தெடுப்பு என்பது வருங்காலத்திற்காக, எதிர்காலத்திற்காக. அப்போ ஒரு படிப்பிலே இப்படி தேர்ந்தெடுக்கும் பொழுது யோசிச்சு பாருங்க, வாழ்நாள் எல்லாம் உன்னுடைய கைப்பிடித்து நடக்க வேண்டிய ஒரு நபரை நீ தேர்ந்தெடுக்கும் பொழுது அதுக்கு எவ்வளோ சீரியஸ்னஸ் வேணும், எவ்வளோ ஜெபம் வேணும், எவ்வளோ ஒரு மனத்திடன் வேணும், எவ்வளோ ஒரு மெச்சூரிட்டி இருக்கணும். இன்னைக்கு 10 வயசு, 12 வயசு, 13 வயசு அந்த இச்சைகள் ஆரம்பிக்கும் பொழுது இன்னைக்கு தேர்ந்தெடுக்க ஆரம்பிக்கிறாங்க. வாழ்க்கையில் தேர்ந்தெடுக்க வேண்டிய நபரை, வாழ்க்கைக்கு தேர்ந்தெடுக்க வேண்டிய நபரை இன்னைக்கு 13 வயசுல, 14 வயசுல, 15 வயசுல. காமம் என்பது என்ன என்று தெரிந்து கொள்ளும் வயதிலே இன்று பிள்ளைகள் கணவனையும் மனைவியும் தேர்ந்தெடுக்கிறாங்க. 13 வயசுல, 14 வயசுல they start living a life. எப்படி வாழ்றாங்க? ஒரு கணவன் மனைவியை வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. காதல் அப்படின்ற ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது இது பாவமாம். உண்மையாக நீங்கள் பார்க்க போனால் பைபிளில் ஆதாம் ஏவாள் ஆண்டவர் படைத்த பொழுது ஆதாமிலிருந்து ஏவாளை படைக்கிறார். படைத்த பிறகு ஆதாம் முன்னால ஆண்டவர் போய் என்ன தெரியுமா பண்றாரு? He is just presenting
நீ இவளை கல்யாணம் பண்ணு ஆண்டவர் சொல்லவே இல்லை. என்ன பண்றாரு? அந்த பெண்ணை ஆதாம் முன்னால நிறுத்துறார். அப்படிதானே? 2வது அதிகாரம் 21வது வசனம். ஆகவே ஆண்டவராகிய கடவுள் மனிதனுக்கு ஆழ்ந்த உறக்கம் வர செய்து அவன் உறங்கும் பொழுது அவன் விலா எலும்பு ஒன்றை எடுத்துக்கொண்டு எடுத்த இடத்தை சதையால் அடைத்தார். ஆண்டவராகிய கடவுள் நாம் மனிதனிடமிருந்து எடுத்த விலா எலும்பை ஒரு பெண்ணாக உருவாக்கி மனிதனிடம் அழைத்து வந்தார். என்ன பண்ணாரு? மனிதனிடம் அழைத்து வந்தார். மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று கண்டு மனிதனிடமிருந்து ஒரு பெண்ணை உருவாக்கி அந்த பெண்ணை இஸ் presenting in front of Adam, is not telling him marry her. presenting, அழைத்து வந்தார். தேர்ந்தெடுத்தது யாரு? ஆதாம் தான் தேர்ந்தெடுத்தான். சாய்ஸ் இஸ் ஃபார் ஹிம். அதனால ஆண்டவர் மேல பழியப்படாதீங்க. எனக்கு என்ன பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிங்க, என்ன பையனை கல்யாணம் பண்ணி வச்சிங்க, ஆண்டவர் மேலே பழி போடாததுக்காக தான் ஆண்டவர் அப்படி செஞ்சார். இன்னைக்கு நிறைய பேர் சொல்றீங்க ஆண்டவர் முன்கூட்டி தேர்ந்தெடுத்த. அப்படி தேர்ந்தெடுத்துருப்பாரா? நம்ம இதுக்கு முன்னாலும் எங்கேயோ சொல்லியிருக்கிறேன். எந்த பிரச்சனை அது ரெக்கார்ட் ஆயிருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. எங்கேயாவது நீங்கள் பார்த்தீங்களா எனக்கு தெரியல. பைபிளில் பல இடங்களில் நானும் தேடி பார்த்தேன். ஆண்டவர் இன்னாருக்கு இன்னார் என்று அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, இன்னாருக்கு, ஐயோ அந்த டியூன் மறந்து போச்சு. அதனால தான் 40s கிட்ஸ் எல்லாம் நம்ம கூட இருக்கணும்னு விட்டுடுது. கேவலப்படுத்திட்டீங்க ஃபாதர் எங்களை, இல்லையா? 40ஸ்ல 50ஸ்ல 60ஸ்ல நாங்களாம் ஸ்கூல் படிக்கும் போது வந்த பாட்டு தான் அது. இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் அன்று. அது உண்மையா? அப்படி அது சப்போஸ் அது உண்மைன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஒரு பிரச்சனை இருக்கு. சப்போஸ் உனக்கு எழுதின ஏதாவது ஒரு பொண்ணை எவனாவது தூக்கிட்டு போயிட்டான்னு நீ என்ன பண்ணுவ? நீ வாழ்க்கை வேற கல்யாணம் பண்ணாமல் இருக்கணும்ல. உனக்கு எழுதி வச்ச பையனை வேற ஏதாவது பொண்ணு தூக்கிட்டு போயிட்டா நீ வாழ்க்கை பூரா கல்யாணம் ஆகாமல் இருக்கணும் இல்லையா? நல்லதா? நடக்காதா? கல்யாணம் ஆயிடுச்சா? வாழ்கிற வாழ்க்கையை பார்த்தா அப்படி உங்களுக்கு தோணுதா? இன்னாருக்கு இன்னார் என்று வைத்தவர் தான் உங்கள் முன்னால் இருக்கிறாங்க, வாழ்கிறாங்கன்னு. ஏன்னா பைபிளில் முன்கூட்டி தேர்ந்தெடுத்த பற்றியெல்லாம் இருக்குது. டிட்டர்மினேஷனை பற்றி பைபிளில் இருக்குது. காட் ஹஸ் டிட்டர்மின்ட். ஆண்டவர் நிறைய விஷயங்களை தேர்ந்தெடுக்கிறாரு, முன்கூட்டி திருத்தி வைக்கிறார் அப்படின்னு பைபிளில் இருக்குது. ஜெரமியா 29வது அதிகாரம் 11வது திருவசனம். எரேமியா 29வது அதிகாரம் 11வது திருவசனம். நான் வகுத்திருக்கும் திட்டங்கள் எனக்கு தெரியுமன்றோ, அவை உன்னுடைய வளமான எதிர்காலத்திற்கு நம்பிக்கையும் அன்றி திட்டம் அல்ல. அப்போ ஆண்டவர் ரொம்ப ரொம்ப அழகாக சொல்றாரு, உனக்காக நான் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறேன். இந்த பைபிள் வசனம் தான் நம்ம எப்பவுமே யூஸ் பண்ணுவோம். ஆண்டவர் எனக்காக ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு. இன்ன பையன் எனக்காக, இன்ன பொண்ணு எனக்காக, இன்ன வீடு எனக்காக, இன்ன வேலை எனக்காக, இன்னது எனக்காக. அப்போ நமக்கு என்ன ஃப்ரீடம்? ஆண்டவர் நமக்காக ஒரு பையனை தேர்ந்தெடுத்து வச்சா இன்னைக்கு அப்போ திருமணம் நல்லா இருந்தால் ஓகே, ஆண்டவர் திட்ட மாட்டீங்க. திருமணத்தில் ஏதாவது குளறுபடி வரும்போது நம்ம யாரும் திட்டணுன்றதில்ல, திட்டணும். கல்யாணம் பண்ணி வச்சுருந்தானே திட்டணும். இவர் தானே உங்களுக்கு அந்த பையனை தந்தார், இவர் தானே உங்களுக்கு அந்த பொண்ணை தந்தார், இவர் தானே உன்னுடைய வாழ்க்கை துணை தந்தார். அப்போ திட்ட வேண்டியது யார்? இவர் தானே. ஏன் ஆண்டவரை இந்த சிலுவை என் தலையில் கொண்டு வந்து வச்சேன்? ஏன் ஆண்டவர் இப்படி கஷ்டத்தை என்னுடைய தலையில் கொண்டு வந்து வச்சேன்? அப்போ இன்னாருக்கு இன்னார் என்று ஆண்டவர் எழுதி வச்சார் அப்படின்னா திட்டத்தை பற்றி பைபிள் சொல்லுது. ஆனால் அந்த திட்டம் எதற்கான திட்டம்? God has a plan for you for your better future. உன்னுடைய வளமான எதிர்காலத்திற்காக ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்தார் என்று பைபிள் சொல்லுது. அந்த வளமான எதிர்காலத்துக்கான திட்டம் என்ன? So God has a plan. ஆண்டவர் என்ன பிளான் வச்சாலும் அந்த பிளான் படி நீ வரல அப்படின்னா ஆண்டவருக்கு ஒரு பிளான் இருக்கு. அந்த பிளான் என்ன? கடைசியில் நீ வந்து சேர வேண்டிய ஒரு பிளான் இருக்கு. He will do everything accordingly. நீ வழி தவறி போகலாம், நீ தப்பான ஒரு டிகிரி எடுக்கலாம், சப்போஸ் உங்களுடைய ஒரு ஆசை அப்படின்றது உங்களுக்கு BA இங்கிலீஷ் படிக்கணுன்றதா இருக்கலாம்.
அப்போ ஆனால் வீட்டில் ஒத்துக்கவே இல்லை. அம்மா சொல்கிறாங்க நீ பிகாம் படி, பிகாம் படி, பிகாம் படி, பிகாம் படி. அப்பா சொல்கிறாரு இல்லை நீ வந்து வேற ஏதாவது படி, பிபிஏ படி, பிபிஏ படி, பிபிஏ படி. அப்போ நீ போய் தப்பான ஒரு டிகிரி எடுக்கிற, தப்பான ஒரு விஷயத்தை செய்கிற. ஆனால் அந்த தப்பான விஷயத்தை நன்மையாக மாற்ற ஆண்டவரால் முடியும். ஆண்டவருடைய திட்டத்தின்படி ஒரு விஷயத்தை நீ செய்யலை, ஆண்டவருடைய திட்டத்தின்படி நீ ஒரு விஷயத்துக்கு வரலை. ஆனால் அந்த திட்டத்தினுடைய தீமையை நன்மையாக மாற்ற ஆண்டவரால் முடியும். நீ பிகாம் படிக்கணும், நீ பிபிஏ படிக்கணும், நீ பிஎல் படிக்கணும், ஆண்டவர் தேர்ந்தெடுத்து வைக்கவில்லை. அது உன்னுடைய முடிவு, உன்னுடைய சுயநலத்தில் நீ எடுத்த முடிவு, சுய நினைவிலே நீ எடுத்த முடிவு. God has given that capacity to man. God has given that faculty to man. மனுஷனுக்கு அதை தந்திருக்கிறார் ஆண்டவர். Praise the Lord. Praise the Lord. நமக்கு சுதந்திரம் உண்டு. ஆண்டவர் அந்த ஏதேன் தோட்டத்தில் எல்லா மரங்களையும் உருவாக்கி ஆண்டவர் அவர்கிட்ட என்ன தெரியுமா சொன்னாரு? மனிதா எப்படி இது உண்ணலாம்? உன் விருப்பம் போல், உன் விருப்பம் போல். ஜெனசிஸ் 2:16, தொடக்க நூல் 2:16. ஆண்டவராகிய கடவுள் மனிதனை தோட்டத்தில் உள்ள எந்த மரத்தில் இருந்தும் உன் விருப்பம் போல் உண்ணலாம். மனிதா, உனக்கு உன் விருப்பம் போல் எந்த மரத்தில் வேணாலும் உண்ணலாம். The freedom given to human beings by God. மனுஷனுக்கு ஆண்டவர் சுதந்திரம் கொடுத்திருக்கிறார். அப்போ இந்த தேர்ந்தெடுப்பு, நீ உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பையனை தேர்ந்தெடுக்கிறது, உன்னுடைய பொண்ணை தேர்ந்தெடுக்கிறது, உன்னுடைய வாழ்க்கையில் பொண்ணை தேர்ந்தெடுக்கிறது, பையனை தேர்ந்தெடுக்கிறது உன்னுடைய விருப்பம் போல். அப்போ இப்போ சொல்லுவீங்க, அப்போனா லவ் மேரேஜ் சரியா ஃபாதர்? சொல்லி வந்தால் அப்படி தானே இருக்குது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அங்கே ஆண்டவர் ட்விஸ்ட் வச்சார். அந்த பெண்ணை உருவாக்கி அந்த பெண்ணை அந்த பையன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தினது யார்? ஆண்டவர். ஆண்டவருக்கும் ஆதாமுக்கும் உறவு என்ன? அப்பா பிள்ளை உறவு, அப்பா பிள்ளை உறவு. அப்போ தேர்ந்தெடுக்க வேண்டியது நீ, ஆனால் தேர்ந்தெடுக்க உனக்கு சாய்ஸை கொண்டு வர்றது யாரு? அப்பா அம்மா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அதனால் கொஞ்ச நேரம் அப்படியே சந்தோஷமாக இருந்தாங்க. இந்த லவ் மேரேஜ் எல்லாம், இந்த ஓகே சொல்கிறவங்கெல்லாம் கொஞ்ச நேரம் சந்தோஷமாக இருந்தீங்க. ஆனால் சவுண்டு கம்மியாக தான் இருக்குது. He was brought in front of Adam by his father. தந்தை தயார் செய்து ஒரு பெண்ணை கொண்டு வந்து அவன் முன் நிறுத்திய பொழுது சாய்ஸ் எடுத்தது அப்பா கிடையாது, சாய்ஸ் எடுத்தது அம்மா கிடையாது. சாய்ஸ் எடுக்க வேண்டியது பையன், சாய்ஸ் எடுக்க வேண்டியது பொண்ணு. அப்பாவோ அம்மாவோ அந்த பொண்ணு கூடயோ அந்த பையன் கூடயோ வாழ போகிறது கிடையாது. அவங்க கொண்டு வந்து நிறுத்துறாங்க. உனக்கு உன்னுடைய விருப்பப்படி அந்த பெண்ணை அந்த பையனை தேர்ந்தெடுக்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு இருக்கிற கன்ஃபியூஷன், யாரை தேர்ந்தெடுக்குது? தேர்ந்தெடுக்கிறது சந்தேகமே கிடையாது, நீ தான். ஆனால் கொண்டு வந்து நிறுத்த வேண்டியது யாரு? அப்பா அம்மா. அப்போ அப்பா அம்மா முடிவு செய்கிற உங்களுடைய எல்டர்ஸ். அப்பா அம்மா இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? உன்னை வளர்த்தவங்க, இல்லைனா உன் மூத்தவர்கள், த எல்டர்ஸ். வென் தே பிரிங் சம்ஒன் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ, டேக் தட் பர்சன். உன்னுடைய சாய்ஸ் படி. இந்த சாய்ஸை எடுக்கணும்னா நீ என்ன செய்யணும்? இந்த சாய்ஸ், இது கரெக்டாக இந்த சாய்ஸ் எடுக்கணும்னா என்ன செய்யணும்? இந்த சாய்ஸ் எடுக்கணும்னா நான் அதுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கணும். சரி, உங்களுடைய லைன், நீங்கள் எல்கேஜி, யூகேஜி, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரை படிக்கும்பொழுது, 10th 11th 12th படிக்கும் பொழுது உங்களுக்கு தெரியும் உங்களுடைய டேஸ்ட் என்ன அப்படின்றது. காமர்ஸ் என்னுடைய டேஸ்ட்டா, லிட்ரேச்சர் என்னுடைய டேஸ்ட்டா, லா என்னுடைய டேஸ்ட்டா, இல்லை பிஸ்னஸ் என்னுடைய டேஸ்ட்டா, இல்லை மெடிக்கல் என்னுடைய டேஸ்ட்டா அப்படின்றது உங்களுடைய டேஸ்ட் உங்களுக்கு தெரியுது. அதாவது உலகத்தில் வாழ உலகத்திற்கு தேவையானது உனக்கு தெரியறது போல ஆன்மீகத்தில் வளர. அதனால தான் நான் முதல்ல சொன்னேன், திருமணம் என்பது உன்னுடைய நாளைக்கு, உன்னுடைய எதிர்காலத்திற்கு, உன்னுடைய இந்த உலகிற்கு பிறகு நீ சேர போகிற இடத்திற்கு உன் கைப்பிடிச்சு நடக்க போகிற ஒரு பையன், உன் கைப்பிடிச்சு நடக்க போகிற ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்க போகிறாய், ஒரு ஆணை தேர்ந்தெடுக்க போகிறாய், ஒரு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க போகிறாய். வாட் அ சீரியஸ் டிசிஷன் இஸ் இட் இஸ். அது இன்னைக்கு ரொம்ப விளையாட்டா. அது ஆணும் பெண்ணும் திருமணமாக இருக்கலாம், லவ் மேரேஜாக இருக்கலாம், சேம் செக்ஸாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் எவ்வளோ ரொம்ப விளையாட்டாக இன்றைக்கி திருமணம் மாறி இருக்கு பாருங்க. ஆனால் அந்த டிசிஷன் எல்லாம் எடுத்த பிறகு வாழும் பொழுது தான் என்ன ஆகுது? அந்த போதை போகுது. அந்த போதை போகும் பொழுது தான் ஐயோ நான் செஞ்சது தப்பு அப்படின்ட்டு புரியுது. ஒரு தப்பில் போய் விழுந்த பிறகு தான். அதனால தான் அப்பா சொல்லுவாங்க, அம்மா சொல்லுவாங்க, பெரியவங்க சொல்லுவாங்க, மூத்தவங்க சொல்லுவாங்க. மேபி ஒரு ஃபாதர்கிட்டே ஒரு சிஸ்டர்கிட்ட கவுன்சிலிங் வரும்போது அவங்க சொல்லுவாங்க, தயவு செய்து அதில் காலை வைக்காது, அதில் செய்யாது.
ஏன் இந்த மூத்தவர்கள் கொடுக்கிற அந்த ஆனர் யுவர் ஃபாதர் அண்ட் மதர், அந்த 4வது கட்டளை நீ மீறி உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஒரு முடிவை எடுக்கும் பொழுது, இவர்களுடைய எந்த ஆலோசனையும் இல்லாமல் எடுக்கும் பொழுது, அன்னைக்கு நீ தவற காரணம் தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கையில் நீ அப்படிதான் இருந்திருக்க. அப்போ இன்னைக்கு நீ ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுக்க நீ பயப்படுற அப்படின்னா, இவங்க உங்களுக்கெல்லாம் உதவி செய்கிறாங்க. உங்களுடைய அப்பா உதவி செய்கிறாங்க, அம்மா உதவி செய்கிறாங்க, ஒரு ஃபாதர் உதவி செய்கிறார், ஒரு சிஸ்டர் உதவி செய்கிறாங்க, உன்னை வளர்த்தவங்க உதவி செய்கிறாங்க. தே ஆர் ஹெல்பிங் யூ, பட் தே ஆர் நாட் ரெடி டு டேக் தேர் ஹெல்ப். பயம் பயம் பயம். பிரைஸ் தி லார்ட். பயம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஏன் இந்த பயம்? ஏன்னா கடவுள் நம்பிக்கை இல்லை. கடவுளுடைய நம்பிக்கையில் நீ வளர வேண்டிய வாழ்க்கையில் ஸ்கூல் டைமில் வளரல, உன்னுடைய இந்த காலேஜ் டைமில் வளரல, உன்னுடைய வாலிப வயசில் வளரல. அதனால் இன்னைக்கு இப்படி ஒரு மெயின் ஒரு முடிவு எடுக்க வரும் பொழுது நீ பயப்பட காரணம் தெரியுமா? உன்னுடைய லைஃப்பில் இப்படி பல விஷயங்களுக்கு நீ கடவுளை தள்ளி வச்சு வளர்ந்துருக்குற. அதனால் உன்னுடைய 21 வயசில் இல்லை 23 வயசில் 25 வயசில் நீ எடுக்க போகிற இந்த சீரியஸ் டிசிஷன், உன்னுடைய திருமணத்துக்காக நீ எடுக்க போகிற சீரியஸ் டிசிஷனுக்கு உன்னுடைய லைஃப்பில் நீ வளர்ந்த ஒரு கேரக்டர் இருக்குது, நீ வளர்ந்த ஒரு ஆட்டிடியூட் இருக்குது. இந்த ஆட்டிடியூடு சரியில்லைனா இன்னைக்கு இந்த 25 வயசில் பயப்படுற, நீ 26 வயசில் பயப்படுற. நீ பயந்தது 26 வயசில் கிடையாது, நீ 26 வருஷமாக பயந்துருக்குற. நீ பயந்தது இன்னைக்கு 28 வயசில் கிடையாது. 28 years you did not give that chance to God in your life. இது ஒரு சிம்டம். உங்களுடைய மனசில் புரிஞ்சு வச்சுக்கோங்க. இன்னைக்கு 28 வயசில் நான் கல்யாணம் அப்படின்றது நான் பயப்படுறேன்னா, நீ கடவுளை நம்பாமல் கடவுளை தள்ளி வைக்கிறேன்னா 28 வயசு வரை நீ கடவுளை தள்ளி வச்சிருக்கிற உன்னுடைய டிசிஷன்ஸில் எல்லாமே. இது ஒரு சிம்டம். இன்னைக்கு உன்னுடைய திருமணத்தில் அது வெளியாகுது, அவ்வளோதான். இன்னைக்கு உன்னுடைய திருமணத்தில் நீ அப்பா அம்மாவை தள்ளி வச்சிருக்கிற அப்படின்னா, நானே முடிவெடுத்திருக்கிறேன் அப்படின்னா 28 வருஷமா நீ தள்ளி வச்சிருந்திருக்க. slowly you have gradually moved away from your father, moved away from your mother. 28 வயசுல இல்லை 27 வயசுல 25 வயசுல நடந்தது கிடையாது. 25 வருஷமா அப்பா கிட்ட இருந்து அம்மா கிட்ட இருந்து நீ விலகி இருந்திருக்கேன். 25 வருஷமா கடவுள் கிட்ட இருந்து விலகி இருந்திருக்கேன். 25 வருஷமா இன்னைக்கு திருமணத்துக்காக யோசிக்கிற பிள்ளைகள், 25 வருஷமா உன்னுடைய அப்பா கிட்ட அம்மா கிட்ட என்ன ரிலேஷன் உனக்கு இருந்தது? 25 வருஷமா கடவுள் கிட்ட உன்னுடைய ரிலேஷன் என்னவா இருந்தது? அப்போ தப்பு வந்தது எங்கே தெரியுமா? தப்பு வந்தது உங்ககிட்ட தான் வந்திருக்குது. slowly gradually you have stepped down from the relationship with God. அப்போ திருமணம் வேணுமா வேண்டாமா? கண்டிப்பாக திருமணம் இல்லாமல் ஒரு ஆளை வாழ முடியாது, வாழக்கூடாது. ஏன் தெரியுமா? மனிதனை படைத்த பிறகு மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று கண்டு அவனுடைய விழாவிலிருந்து ஒரு பெண்ணை உருவாக்குறார். பெண்ணை உருவாக்கும் பொழுது God is creating a human, God is creating from that human a woman. இந்த தேர்ந்தெடுப்பு நடக்கிறது நல்லா கவனிங்களேன். ஆண்டவர் ஆதாமை படைத்து எதுக்குள்ள கொண்டு போய் வச்சாரு? ஆதாம் வாழ்ந்த இடம் எது? ஏதேன் தோட்டம். ஆண்டவருடைய பிரசன்னம். நல்லா கவனிங்க. ஆண்டவருடைய பிரசன்னத்தில் வளர்ந்து வரான். அந்த பிரசன்னத்தில் வளர்ந்து வந்த ஆதாம் தான் ஒரு பெண்ணை ஆண்டவர் முன்னால் கொண்டு வந்து வச்ச போது ஆண்டவருடைய பிரசன்னம் இருந்ததுனால he chose a right girl. God presented Eden to Adam. God presented Eve to Adam. Praise the Lord. Praise the Lord. ஏதேன் தோட்டத்தில் தாங்க இது நடக்குது. இது நடக்கிறது ஒரு பார்க்கில் கிடையாது, இது நடக்கிறது ஒரு கஃபேல கிடையாது, இது நடக்கிறது ஒரு காலேஜில் கிடையாது, இது நடக்கிறது ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நடக்குது. You are choosing your life partner in the presence of God. You should be in the presence of God to choose a life partner. உன்னுடைய வாழ்க்கையில் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க உனக்கு கண்டிப்பாக ஆண்டவருடைய பிரசன்னம் வேணும், ஆண்டவருடைய இந்த நினைப்பு வேணும். நீ ஆண்டவருடைய பிரசன்னத்திலிருந்து, ஆண்டவருடைய நினைப்பிலிருந்து, இறை பயத்திலிருந்து நீ வெளியே வந்ததனுடைய காரணம் தான் இன்னைக்கு நீ திருமணத்தை பயப்படுற. இன்னைக்கு நீ திருமணத்திலிருந்து வெளியே வந்திருக்கிற. இல்லைனா திருமணத்தில் தவறான ஆளுங்க கிட்ட போய் மாட்டக்கான தெரியுமா? You have lost the presence of God. You are not in Eden. ஏதேன் தோட்டத்தில் இல்லை. அதனால தான் தப்பான ஆளுங்க கிட்ட தப்பான நோக்கத்தோட போய் மாட்டுறதுக்கு காரணம் தெரியுமா? ஏதேன் தோட்டத்தினுடைய பிரசன்னம், ஆண்டவருடைய பிரசன்னத்திலிருந்து விலகி போன. ஏதேன் தோட்டத்தில் வச்சுதான் ஆண்டவர் இந்த திருமணத்தை நடத்தி வைக்கிறார். அதுவும் தேர்ந்தெடுத்தது யாரு? ஆதாம். நீ ஏதேன் தோட்டத்தில் இருக்கிறியா? ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கிறியா? தேர்ந்தெடுக்க வேண்டியது நீ தான். அப்பா கொண்டு வந்து காமிச்சு கொடுக்குறாரு. ஆனால் அப்பா உனக்காக தேர்ந்தெடுக்கவில்லை. அப்பா காமிச்சு தான் கொடுக்குறாரு. அப்பா அம்மா இன்னைக்கு என்ன செய்கிறாங்க? மேட்ரிமோனியல் பியூரோவில் பார்க்குறாங்க, இங்கே பார்க்குறாங்க, எல்லாமே கொண்டு வந்து முன்னால், தம்பி வேணுமாடா, அம்மா வேணுமா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. விருப்பம் உன்னுடைய இதுதான், உன்னுடைய முடிவுக்கு விட்டு கொடுக்குறாங்க. இனி அவங்க தப்பான ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இதில் இன்னைக்கு திருமணத்தில் நிறைய குழப்பங்கள் என்ன தெரியுமா? ஜாதியை பார்த்து என்ன ஜாதியாக இருக்கணும், என்ன ஜாதி, என்ன ஸ்டேட்டஸ். அப்பா அம்மா இந்த விஷயங்களை சொல்லும் பொழுது டிசிஷன் இஸ் யோர்ஸ்.
அப்பாவும் அம்மாவும் சில விஷயங்களை சொல்லும் பொழுது இது தவறு. அப்பா அம்மா அவங்களுடைய அந்த ஸ்டேட்டஸ்லேருந்து சொல்கிறாங்க, ஜாதி இல்லாமல் கல்யாணம் பண்ணக்கூடாது, நல்ல நேரம் இல்லாமல் கல்யாணம் பண்ணக்கூடாது, இப்படிலாம் சொல்லும் பொழுது முடிவு உன்னுடையது. ஏன்னா கல்யாணம் உன்னுடையது, திருமணம் உன்னுடையது. அப்போ நீ அதுக்காக வெயிட் பண்ணு. அப்பா அம்மா நீங்கள் சொல்லது தப்பு, ஜாதியை பார்க்காதீங்க, ஆண்டவரே பார்க்காத விஷயத்தை நீங்கள் பார்க்காதீங்க, நல்ல நாளை பார்க்காதீங்க, ஆண்டவரே பார்க்காத விஷயத்தை நீங்கள் பார்க்காதீங்க, நல்ல நேரத்தை பார்க்காதீங்க, ஆண்டவரே பார்க்காத விஷயத்தை நீங்கள் பார்க்காதீங்க. அது சொல்ல ஒரு தைரியம் வேணும். இஃப் யூ ஆர் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட், ஷுவர்லி யூ வில் டூ இட். ஆண்டவருடைய பிரசன்னம் இல்லை அப்படின்னா எது வேணாலும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்வீங்க. ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கும் பொழுது சரி எது தவறு எது உன்னுடைய மனசாட்சியில் ஆண்டவர் பேசுவார். அதனால தான் ஓட்டு போடும்பொழுது நமக்கு 18 வயசு வரை ஏன் வைக்கிறாங்க? உனக்கு அந்த திருப்தியான அந்த காலம் வரணும், உன்னுடைய மெச்சூரிட்டி வரணும் அப்படின்றதுனால தான் 18 வயசு ஓட்டுக்கு வைக்கிறவங்க 21 வயசு தான் கல்யாணம் வைக்கிறாங்க. 21 வயசு. ஏன் 21 வயசு? நாட்டு ஆளுனா கூட 18 வயசு வேணும், வீட்டு ஆளுன்னா 21 வயசு வேணும். ஒரு நாட்டை கூட நமக்கு வேணும்னா ஆட்சி செய்யலாம், அதுக்கு 18 வயசு போதும். ஆனால் ஒரு வீட்டை ஆட்சி செய்யணும்னா மினிமம் 21 வயசாவது இருக்கணும். அப்போ பாருங்கள், நாடை கூட ஆட்சி செஞ்சிடலாங்க, வீடை ஆட்சி செய்ய முடியாது. 1000 பேர் ஆட்சி செஞ்சிடலாம், ஆனால் 2 பேரை ஆட்சி செய்ய முடியாது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்புறம் உங்களுக்கு வர இன்னொரு கேள்வி இருக்கலாம், அப்போ இந்த ஒரு ஆளை புரிஞ்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணுறது தானே நல்லது, ஒரு ஆளை புரிஞ்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணுறது தானே நல்லது. அதனால தான் இந்த டேட்டிங், இல்லைனா ஒரு வருஷம் இல்லை 2 வருஷம் காதலிச்சு பார்ப்போம், இதெல்லாம் என்ன தவறு இதில்? சில அன்பார்ந்தவர்களே, லவ் அப்படின்றது இட் இஸ் நாட் ஒன்லி அன் இமோஷன், இட் இஸ் அ டிசிஷன். லவ் அப்படின்றது இன்றைக்கி என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? ஒரு இமோஷனாக தான் போயிட்டு இருக்கு. லவ் அப்படின்றது ஒரு போதையாக இருக்குது நிறைய பேருக்கு. லவ், காதல் அப்படின்றது இல்லை அன்பு அப்படின்றது நிறைய பேருக்கு போதையாக தான் இருக்குது. இது லவ் அப்படின்றது ஃபீலிங் இல்லை. ஃபீலிங் அப்படின்றது எங்கேயும் தெரியுமா வருது? ஃபீலிங் அப்படின்றது இந்த ஒரு கிளாண்டில் உருவாகிற விஷயம். நம்ம கொஞ்சம் நேரம் எனக்கு தோணுது, எனக்கு பைலட் ஆனால் ஆசையாக இருக்குது, எனக்கு பிளெயின் பிடிக்குது, எனக்கு பிளெயின் பிடிக்கும் எனக்கு, அதனால் பைலட் ஆக முடியுமா? எனக்கு ட்ரெயின் பிடிக்குது, அதனால் ட்ரெயின் டிரைவர் ஆக முடியுமா? எனக்கு இல்லை டிடி ஆக முடியுமா? எனக்கு எல்லாமே ஆக முடியுமா? இது ஒரு ஃபீலிங். இந்த ஃபீலிங் எங்கேயும் தெரியுமா வருது? ஒரு கிளாண்டிலிருந்து வருது, அட்ரினல் கிளாண்ட் அப்படின்ற ஒரு கிளாண்டிலிருந்து வருது. கொஞ்சம் நேரத்தில் ஃபீலிங் என்ன ஆகும் தெரியுமா? ஃபீலிங் குறைஞ்சி போயிடும். ஃபீலிங் அப்படின்றது எப்போ எனக்கு கோவம் இருக்குது, ஒரு 5 நிமிஷத்தில் எனக்கு கோவம் தணிஞ்சு போயிடும். எனக்கு அதே மாதிரி தான் கொஞ்சம் எனக்கு அன்பு இருக்குது, அது ஃபீலிங்காக இருந்தானே தெரியுமா, 5 நிமிஷத்தில் குறைஞ்சி போயிடும். ஏன் வளர சில டைம் சில பசங்களுக்கு அப்பா மேலே அந்த அன்பு குறையுது. வர இந்த கணவன் மனைவிக்கு ஏன் இந்த அன்பு குறையுது? ஏன் பிரிகிறாங்க? பெரிய காரணம் என்ன தெரியுமா? ஒரே ஒரு காரணம், அது வெறும் ஃபீலிங்காக நிற்குது. அது அப்பா அம்மாவுக்கு பசங்க மேலே அன்பு அப்படின்றது ஒரு டிசிஷன் இருக்குது, ஆனால் பசங்களுக்கு அப்பா அம்மா மேலே அன்பு அப்படின்றது எங்கே தெரியுமா நிற்குது? ஃபீலிங்கில் இருக்குது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போ அந்த ஃபீலிங்கில் இருக்கிறதுனால என்ன ஆகுது தெரியுமா? அந்த ஃபீலிங் கம்மியாகி கோபம் தனியிற மாதிரி அன்பும் தனியும். இஃப் இட் இஸ் அ ஃபீலிங், பட் இஃப் இட் இஸ் அ டிசிஷன், ஐ டிசைட் ஃபார் மை லைஃப், ஐ டிசைட், அப்போ நீங்கள் சீரியஸாக இருப்பீங்க. அப்போ இந்த ஒரு நாளுக்காக, ஒரு மாதத்துக்காக, ஒரு வருஷத்துக்காக திருமணங்கள் நடக்காது. யூ வில் பி வெரி சீரியஸ் அபவுட் யுவர் மேரேஜ். பிரைஸ் தி லார்ட். சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடவுள் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று கண்டு அந்த மனிதனை ஆழ்ந்த உறக்கத்தை தந்து அவனுக்கு என்ன தெரியுமா கொடுத்தார்? ஒரு பொண்ணை கொண்டு வந்து நிறுத்தி வச்சார். ஹீ இஸ் அ வெரி மேன், பட் அவனை விட வித்தியாசமான இன்னொருத்தர் அவனிலிருந்து வந்திருக்கிறார். அவளுக்கு பேர் என்ன தெரியுமா? மேன் அண்டு உமன். ஏன் இந்த உமன் அப்படின்ற வார்த்தை வந்திருக்கு? மேன் அப்படின்றவனுக்கு கர்ப்பபாத்திரம் கிடையாது, உமன் அப்படின்றவங்களுக்கு கர்ப்பபாத்திரம் இருக்குது. அவ்வளோதான் வித்தியாசம். எக்ஸ்ட்ரா ஒன்று தான். He is a man, she is a wombed man. He is a man, he is a wombed man. இவளும் ஒரு மனிதன் தான், அவனும் ஒரு மனிதன் தான். இன்றைக்கி தான் நம்ம 2 பேர் 2ஆக பிரித்து பார்க்குறோம். அந்த ஆணையும் பெண்ணையும் பார்க்கும்பொழுது 2ஆக பிரித்து பார்க்குறோம். ஆனால் பைபிள் படி 2 பேருமே பிரித்து பார்க்க வேண்டியவர்கள் அல்ல. 2 பேருமே ஒரே ஆள் தான். மேன் அண்ட் உமன் அப்படின்றவங்க ஒரே இணைப்பு தான். மேன் இல்லாமல் உமனால் இருக்க முடியாது, உமன் இல்லாமல் மேனால் இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. மேனுடைய நிறைவு முழுமை எங்கே தெரியுமா வருது? உமனுடைய சேர்வில் தான் வருது. உமனுடைய நிறைவு அந்த முழுமை எங்கே தெரியுமா வருது? இந்த மேனுடைய சேர்வில் தான் வருது. பிரைஸ் தி லார்ட். அதனால் திருமணம் அப்படின்றது கட்டாயமாக நடக்க வேண்டிய ஒரு விஷயம், கட்டாயமாக நடக்க வேண்டிய ஒரு விஷயம்.
திருமணம் என்பது. அப்போ உங்களுக்கு சந்தேகம் வரலாம், அப்போ ஃபாதர் சிஸ்டர்ஸ் எல்லாம் நம்ம இந்த செலிபஸி அப்படின்னு சொல்லி செலிபேட் அப்படின்னு சொல்லி நீங்கள் கல்யாணம் பண்ண மாட்டேங்கிறீங்களே. திருமணம் என்பது கட்டாயம் என்றால், ஆணுடைய நிறைவு பெண்ணில்தான் என்றால், பெண்ணுடைய நிறைவு ஆணில்தான் என்றால், ஏன் ஒரு குருவானவர் திருமணம் செய்வதில்லை? அப்போ அவருக்கு அந்த நிறைவு இல்லையே. திருமணத்திற்கு ஒரு குறிக்கோள் உண்டு, குருத்துவத்திற்கு ஒரு குறிக்கோள் உண்டு, அருட்சகோதரி துறவரத்திற்கு ஒரு குறிக்கோள் உண்டு. இனி தனியாக யாருக்காவது வாழணும்னா தனியாக வாழலாம், தனியாக வாழலாம், சிங்கிள் லைஃப். ஆனால் அதற்கும் ஒரு குறிக்கோள் உண்டு. குறிக்கோள் இல்லாமல் சொகுசாக வாழறதுக்காக தனிமையில் வாழக்கூடாது. சொகுசா, இன்னைக்கு நிறைய பேர் சொகுசாக வாழறதுக்காக பொறுப்புகளை எடுத்துக்க முடியாததுனால நிறைய பேர் தனியாக நான் வாழ்ந்துக்கிறேன், எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு அந்த பையன் எப்படி இருப்பான்னு தெரியல, அந்த பொண்ணு எப்படி இருப்பான்னு தெரியல, நான் நிம்மதியாக தானே இப்போ இருக்கிறேன், நான் ஏன் ஒரு திருமணத்துக்கு போகணும், நான் ஏன் இதுக்கு கடந்து போகணும், நான் தனியாகவே இருந்துக்கிறேனே. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இது பெரிய ஒரு சுயநலம். when I marry someone, நான் ஒருவரை திருமணம் செய்யும் பொழுது என்னுடைய முழுமையை, என்னுடைய நிறைவு செய்கிறார் அந்த மனிதன். அது பெண்ணுக்கு ஆணும், ஆணுக்கு பெண்ணும். பிரைஸ் தி லார்ட். சந்தோஷமா ஹல்லேலூயா, சத்தமா ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அந்த நிறைவு செய்வது, அப்போ அந்த நிறைவு ஒரு குருவானவருக்கு யார் செய்வாங்க? அந்த குருவானவருக்கு இறைவன் செய்வார். அப்போ தனியாக கல்யாணம் பண்ணாதவங்களுக்கு யார் செய்வாங்க? அது இறைவன் செய்வார். ஆனால் அதில் ஒரு குறிக்கோள் வேணும். தனியாக வாழும்போது ஒரு குறிக்கோள் வேணும். நாங்கள் இப்போ எதற்காக உழைக்கிறோம்? குருவானவர் கல்யாணம் பண்ணாமல் எதற்காக உழைக்கணும்? நற்செய்தி அறிவித்த பிறகு என்ன நடக்கணும்? அறிவிக்கிறதுனால என்ன நடக்குது? மனமாற்றத்தினால என்ன நடக்குது? ஆன்மாக்களை மீட்கிறோம். ஆன்மாக்களை மீட்கிறதுனால என்ன நடக்குது? நிலை வாழ்வு. அப்போ it is for the kingdom of God. It is for the kingdom of God. I did not marry. It is for the kingdom of God. என்னுடைய குறிக்கோள் என்பது இறை அரசை நிறுவுவதற்காக இருக்க வேண்டும். ஒரு நாள் ஒரு சிஸ்டராகி படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க கேண்டிடேட்டுக்கிட்ட ஒரு கவுன்சிலிங் கேட்டுக்கிட்டு இருந்த பொழுது, அவங்களுக்கு சிஸ்டர் ஆகணுன்ற ஆசை, அவ்வளோ பெரிய ஆசை இல்லை, இருந்தாலும் சிஸ்டராக வந்துட்டாங்க. ஏன் சிஸ்டராக வந்தீங்க அப்படின்னு கேட்டபோது என்ன தெரியுமா அவங்க சொன்னாங்க? ஐயோ, எனக்கு குழந்தையை பெற்றெடுக்க பயமாக இருக்குது, அதனால நான் சிஸ்டராக வந்துட்டேன் அப்படின்னாங்க. பயமாக இருக்குது, குழந்தையை பெற்றெடுக்க பயமாக இருக்கிறதுனால வீட்டில் என்ன பண்ணிடுவாங்க? கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. கல்யாணம் பண்ணி வச்சா என்ன ஆகணும்? கண்டிப்பாக குழந்தையை பெற்றெடுக்கணும். அதனால் என்ன பண்ணணும்? வீட்டிலேருந்து ஓடி வந்துடணும். வீட்டிலேருந்து ஓடி வந்துட்டு என்ன இன்னும் அருட்சகோதரியாக மாறிட்டேன்னா இந்த பிரச்சனை வராதுல்ல. அது ஒரு அழைப்பே கிடையாது அவங்களுக்கு. அருட்சகோதரி ஆனால் அழைப்பே கிடையாது. ஸோ ஷீ cannot fulfill the plan of God for the kingdom of God. அவங்களுடைய வாழ்க்கையில் அந்த அருட்சகோதரனுடைய அழைப்பு அவங்களுக்கு இல்லாமல் அவங்களுக்கு அந்த முழுமையை நிறைவேற்ற முடியாது. முழுமை என்ன? நிறைவு என்ன? நிலைவாழ்வை உரிமையாக்க மற்றவர்களுக்கு ஒதுக்கி செய்ய வேண்டும் அப்படின்ட்டு தான், நற்செய்தி அறிவிக்க வேண்டும் அப்படின்னு தான். அந்த நற்செய்தி அறிவிப்பு அவங்களுடைய வாழ்க்கை வழியாக நடக்காது. ஒரு குருவானவருக்கு, ஒரு கன்னியருக்கு எப்படி இந்த நற்செய்தி அறிவித்து பிறரை நிலைவாழ்வுக்கு கொண்டு போகணுமோ, தி எஸ்டாப்ளிஷிங் ஆஃப் த கிங்டம் ஆஃப் காட், அவ்வாறே திருமணம் செய்பவர்களுக்கும் ஒரு பொறுப்பு உண்டு. அந்த பொறுப்பு என்ன தெரியுமா? நீ உன் கணவன் வழியாக, நீ உன் மனைவி வழியாக இணைந்து செயல்படுகிறாய். எதற்காக தெரியுமா? இறை ஆட்சிக்காக செயல்படுவதுதான் திருமணம் என்னும் அருட்சாதனம். திருமணம் என்னும் அருட்சாதனம் வழியா எதற்காக செயல்படுவது? இறை ஆட்சியை நிறுவுவதற்காக, உங்களுடைய சந்தோஷத்திற்காக கிடையாது. திருமணம் என்பது உங்களுடைய விறுவிறுப்புக்காக கிடையாது. உங்களுடைய திருமணம் என்பது இட் இஸ் ஃபார் த எஸ்டாப்ளிஷிங் ஆஃப் த கிங்டம் ஆஃப் காட். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருமணம் என்னும் அருட்சாதனம் வழியா நீங்கள் நிறுவ வேண்டியது இதுதான். எதற்காக? இறைவனுடைய அரசு நிறுவுவதற்காக தான். ஜான் பால் II அப்படின்ற ஒரு போப்பாண்டவர் நமக்கு இருந்தார். ஜான் பால் II. இந்த ஜான் பால் II அப்படின்ற போப்பாண்டவர் தியாலஜி ஆஃப் த பாடி, சரீரத்தினுடைய இறையியலை போதித்த பொழுது அவர் சொன்ன ரெண்டு விஷயங்கள், ரெண்டுத்தையும் ஒன்றுபடுத்தினார். என்ன தெரியுமா? திருமணம் என்னும் அருட்சாதனமும் நற்கருணை என்னும் அருட்சாதனமும்.
இதில் நற்கருணை என்னும் அருட்சாதனம், நல்லா கவனிங்க, நற்கருணை என்னும் அருட்சாதனத்தில் நமக்கு சந்தேகமே கிடையாது. இதில் செயல்படுவது யாரு? அப்பத்தை நற்கருணையை மாத்துறது யாரு? குருவானவரா? தூய ஆவியானவர். அப்பத்தை நற்கருணையை மாத்துறது யாரு? தூய ஆவியானவர். அப்ப அதில் செயல்படுவது யாரு? தூய ஆவியானவர். இந்த தூய ஆவியானவர் இந்த அப்பத்தை எதற்காக இயேசுவின் சரீரமா மாத்துறாரு? நிலை வாழ்வுக்காக. இதை ஒன்றும் நம்ம எங்கே போகணுன்றதுக்காக இதை மாத்துறாங்க? நிலை வாழ்வுக்காக. இது ஒரு பயண உணவு. இது நீங்கள் நற்செய்தி நிறைய கேட்டிருப்பீங்க இல்லையா? அதனால உங்களுக்கு ஈஸியாக புரியுது. தூய ஆவியானவர் அப்பத்தை இயேசுவின் சரீரமாக மாற்றுவது நற்கருணை பேழைக்குள்ள அடக்கி பூட்டி வைக்கிறதுக்காக கிடையாது. தூய ஆவியானவர் அப்பத்தை இயேசுவின் சரீரமாக மாற்றுவது நற்கருணை ஆராதனைக்காக கிடையாது. தூய ஆவியானவர் அப்பத்தை இயேசுவின் சரீரமாக மாற்றுவது உன்னிலே வந்து உன்னை இயேசுவின் சரீரமாக மாற்றி உன்னை நிலை வாழ்வுக்கு கொண்டு போகிறதுக்காக. இதற்கு சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? இட்ஸ் a redeeming act. இட்ஸ் a redeeming act. நல்லா கவனிங்க, இது ஒரு மீட்பின் செயல். நல்லா கவனிங்க, இது ஒரு மீட்பின் செயல். தூய ஆவியானவர் அப்பத்தை இயேசுவின் சரீரமாக மாற்றுவது, தூய ஆவியானவர் இரசத்தை இயேசுவின் இரத்தமாக மாற்றுவது, இட்ஸ் a redeeming act. அது ஒரு மீட்பின் செயல். உன்னிலே வந்து உன்னை இறைவனிடம் கொண்டு போவதற்காக. இது ஒரு அருட்சாதனம். அப்படி ஒரு அருட்சாதனம் தான் திருமணமும். அப்ப திருமணத்திலும் என்ன நடக்குது? என்ன நடக்கணும்? தூய ஆவியானவர் அப்பத்தை இயேசுவின் சரீரமாக மாற்றுவது ஒரு மீட்பின் செயல். அப்ப இங்க இந்த அருட்சாதனத்துல ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் இவர்கள் மத்தியில் நடக்கிற ஒரு உடல் உறவு, ஒரு தாம்பத்திய உறவு. எல்லாம் கவனிங்க, இந்த தாம்பத்திய உறவு. இந்த தாம்பத்திய உறவுல இவர்கள் திருமணம் என்னும் அருட்சாதனம் வழியாக இணையும் போது இந்த இணைப்பது யாரு? தூய ஆவியானவர். அப்போ ஒரு ஆண் ஒரு பெண் இவரை கணவன் மனைவியாக ஓருடலாக மாற்றுவது யாரு? தூய ஆவியானவர். இங்க அப்பத்தை இயேசுவின் சரீரமா இயேசுவின் உடலா மாற்றியது யாரு? தூய ஆவியானவர். இங்க ஒரு ஆண் ஒரு பெண்ணை ஓருடலா மாற்றுவது யாரு? இந்த ஓருடலாக மாற்றும் தூய ஆவியானவர் இங்க இந்த அப்பத்தை மாற்றியது எதற்காக? நிலை வாழ்வுக்காக. அது என்ன சொன்னேன்? என்ன செயல்னு சொன்னேன்? மீட்பின் செயல். இட்ஸ் a redeeming act. அப்போ தூய ஆவியானவர் இங்க ஒரு ஆணையும் பெண்ணையும் ஒன்றிணைக்கும் பொழுது, இது ஒரு உடலாக மாறும் பொழுது இது என்ன செயல்? அப்போ மீட்பின் செயல். இது ரெண்டுமே மீட்பின் செயல் தான். அப்போ நற்கருணையை எப்படி ஒரு மேன்மையா நீங்க பார்க்குறீங்களோ அதே மேன்மை எதற்கு தெரியுமா? திருமணம் என்னும் அருட்சாதனத்திற்கு இருக்கு. அப்ப நான் ஒருத்தரை திருமணம் செய்வது, ஒரு ஆணை நான் திருமணம் செய்வது, ஒரு பெண்ணை நான் திருமணம் செய்வது, கணவன் மனைவியாக வாழ்வது இந்த உலகத்தில் ஜாலியாக இருக்கிறதுக்காக கிடையாது. இந்த உலகத்தோடைய முடிவும் ஒரு செயல் கிடையாது. யூ ஆர் ஹெல்பிங் இன் யுவர் ஹஸ்பண்ட் ஃபார் யுவர் ஹஸ்பண்ட் so that he get that redemption. You are helping your wife so that she get the redemption. ஒரு மீட்பின் செயலுக்காக தான் திருமணம். கல்யாணத்தினுடைய வயசு ஆயிடுச்சு அதனால கல்யாணம் கிடையாது. திருமணம் என்பது ஒரு மீட்பின் செயல். திருப்பலி என்பது எப்படி ஒரு மீட்பின் செயலோ அப்படி ஒரு மீட்பின் செயல் தான் திருமணம். இந்த திருப்பலி, இந்த அப்பம் இயேசுவின் சரீரமா மாறுது எங்க மாறுது? திருப்பலியில எந்த இடத்துல மாறுது? பலிபீடத்துல. திருப்பலியில பலிபீடத்துல தான் இயேசுவின் சரீரமாக இயேசுவின் இரத்தமாக இந்த அப்பமும் இந்த ரசமும் மாறுது. இது தூய ஆவியானவருடைய செயல். இங்க பாருங்க, இந்த கணவனும் மனைவியும் முழுமையாக தங்களுடைய உடல், தங்களுடைய உள்ளம், தங்களுடைய ஆன்மாவை முழுமையாக கொடுக்கிற இடம் அவங்களுடைய வீட்டில் எந்த இடம்? அவர்களுடைய படுக்கை அறை. அந்த அறையில் இருக்கிற அந்த படுக்கை, அந்த பெட். அப்ப தூய ஆவியானவர் செயல்படுற அழகான இடம் பாருங்க. உடலும் உள்ளமும் ஆன்மாவும் முழுமையாக ஒரு ஆணும் பெண்ணும் கணவன் மனைவி என்ற நிலையில் ஒரு இடத்துல இங்க கொடுக்குறாங்கன்னா எந்த இடம் தெரியுமா? பெட். இங்க அப்ப பலிபீடத்துக்கு என்ன தூய்மை இருக்கோ அதே தூய்மை அதே மீட்பின் செயல் நடக்கிற இடம் தான் எது தெரியுமா? உங்களுடைய படுக்கை அறை. அதாவது இப்படிதான் உங்களுடைய வீடு கோயிலா மாறுது. உங்களுடைய வீடு குட்டி கோயில் அப்படின்னீங்களா, குட்டி திருச்சபை அப்படின்னீங்களா, எப்படி? இட் இஸ் பிகாஸ் the Holy Spirit is acting in your marriage.
and the Holy Spirit is consummating it. அதனால தான் அந்த வார்த்தை யூஸ் பண்றாங்க, கன்சியூமேஷன், கான்ஜுகல் லைஃப். அந்த கன்சியூமேஷன் என்ன? கணவன் மனைவி இடையிலான அந்த உடல் உறவு, தாம்பத்திய உறவு, கன்சியூமேஷன். இங்க என்ன தெரியுமா சொல்றாங்க? கான்சக்ரேஷன். அங்க என்ன தெரியுமா சொல்றாங்க? கன்சியூமேஷன். இது பலிபீடம், அது படுக்கையறை. இங்கே செயல்படுவது யாரு? தூய ஆவியானவர். அங்கே செயல்படுறது யாரு? தூய ஆவியானவர். இங்கே செயல்படும் பொழுது அது ஒரு மீட்பின் செயல், அங்கு செயல்படும் போது ஒரு மீட்பின் செயல். திருமணம் என்பது ஒரு மீட்பின் செயல். அது இட் இஸ் redeeming the husband, it is redeeming the wife. இன்னைக்கு நம்மளுடைய வீட்டில் அந்த redemption நடக்குதா? நடக்கல அப்படின்னா நீங்க ஏன் திருமணம் செய்தீர்கள்? இவ்வளவு அழகா theology of the body of Christ in the altar and the body of the Christ in your house. உன்னுடைய அது திருவுடலா மாறுது, கடவுளுடைய சரீரமா மாறுது. நற்கருணை வாங்கும் பொழுது நீங்க கடவுளுடைய சரீரமா மாறுவது போல திருமணம் என்னும் அருட்சாதனத்தின் வழியாக கடவுளுடைய சரீரத்தில் ஒன்றாக செயல்பட்டு இந்த சரீரத்தை கடவுளுடைய ஆலயத்திற்கு கொண்டு போக, நித்திய வாழ்வுக்கு கொண்டு போவதற்காக தான் திருமணம். இனி உனக்கு திருமணம் அப்படின்றது இல்லை, எனக்கு அந்த அழைப்பு இல்லை அப்படின்னு சொன்னா, இந்த அழைப்பு இல்லாமல் திருமணத்துக்கு நுழைய வேண்டாம். ஆனால் இந்த மீட்பின் செயல் உனக்கு இண்டிவிஜுவலா சிங்கிளா இருந்து செய்ய முடியுமா? அப்படி ஒரு அழைப்பு இருந்தால் அந்த அழைப்பை ஏற்றுக்கொள். அழைப்பு இல்லாம யூ ஷுட் நெவர் பி சிங்கிள். எல்லா அருட்சாதனங்களும் தூய ஆவியானவர் வந்தார் என்றால் அதில் ஒரு மீட்பின் செயல் உண்டு. எங்கெல்லாம் தூய ஆவியானவர் மனிதனின் வழியாக செயல்படுகிறாரோ அங்கு ஒரு மீட்பின் செயல் உண்டு. எங்கெல்லாம் தூய ஆவியானவர் மனிதன் வழியாக செயல்படுகிறாரோ அது மீட்பின் செயலுக்காக. இட் இஸ் நாட் an act in end in itself. அந்த செயல் அங்கே முடிவதற்காக அல்ல. ஒரு பாப்டிசம் அந்த செயலில் முடிவதற்காக அல்ல. தூய ஆவியானவர் ஒரு குழந்தையில் இறங்கி வருவது அது ஒரு மீட்பின் செயல். அந்த குழந்தையை மீட்பதற்காக தான் தூய ஆவியானவர் மனிதன் வழியாக செயல்படுகிறார். கன்ஃபர்மேஷன், தூய ஆவியானவர் மனிதன் வழியாக செயல்படுகிறார், மீட்பின் செயல். கன்ஃபெஷன், பாவ சங்கீர்த்தனம், தூய ஆவியானவர் மனிதன் வழியாக செயல்படுகிறார், மீட்பின் செயல். ஞானஸ்நானம், திருமுழுக்கு எப்படி ஒரு அருட்சாதனமோ தூய ஆவியானவர் செயல்பட்டதை மீட்பின் செயலா மாத்துறாரோ, உறுதி பூசுதல் எப்படி ஒரு தூய ஆவியானவர் செயல் மனிதன் வழியாக செயல்பட்டு மீட்பின் செயலா மாத்துறாரோ, பாவ சங்கீர்த்தனம் எப்படி தூய ஆவியானவர் மனிதன் வழியாக செயல்பட்டு அதை மீட்பின் செயலாக மாற்றுகிறாரோ, அவ்வாறு திருமணம் என்பதும் தூய ஆவியானவர் மனிதன் வழியாக செயல்பட்டு கணவன் மனைவியாக செயல்பட்டு இட் இஸ் ஃபார் யுவர் ரிடெம்ப்டிவ் ஆக்ட். அப்ப யோசிச்சு பாரு, நீ தேர்ந்தெடுக்கும் பெண், நீ தேர்ந்தெடுக்கும் பையன் உன்னோடு வாழ்க்கை முழுக்க வரவனா இருக்கணும். உன்னோடு வாழ்க்கை முழுதும் வருவலா இருக்கணும். நடுவில் கைவிட்டுட்டு போறக்கூடாது. ஏன் திருச்சபை அதனால தான் ரொம்ப கட்டாயமா சொல்ற, நீ ஒரே விசுவாசத்தில் உள்ளவங்களை கல்யாணம் பண்ணுங்க தயவு செய்து. ஏன் கையெடுத்து கும்பிடுறாங்க? நீ யாரை வேணாலும் கொண்டுட்டு வா கல்யாணம் பண்ணி தரணும்னு சொல்லாமே. நீ திருச்சபையினுடைய குழந்தை, அந்த குழந்தைக்கு என்ன தேவைன்றது தாய்க்கு தெரியுது. அதனால தான் ஒரே நம்பிக்கையில் உள்ளவர்கள் திருமணம் செய்யுங்க. கத்தோலிக்கர்களை திருமணம் செய்யுங்க. புரொட்டஸ்டன்டா இருந்தா புரொட்டஸ்டன்ட கல்யாணம் பண்ணு, ஹிந்துவா இருந்தா ஹிந்துவை கல்யாணம் பண்ணு, முஸ்லீமா இருந்தா முஸ்லீமை கல்யாணம் பண்ணு. ஒரே நம்பிக்கையில் ஏன் இருக்க வேண்டும் தெரியுமா? இதற்காக தான். இல்லைனா உன்னுடைய நம்பிக்கை வேறு விதத்தில் இருந்தால் உன்னுடைய வாழ்க்கையை நிறைவு செய்ய உன்னால முடியவே முடியாது. சந்தேகமே கிடையாதுங்க. உங்களுடைய சுயநலத்துக்காக கல்யாணம்ன்றது ஒன்று வரும். ஆனால் அந்த சுயநலம் எவ்வளோ நாள் இருக்கும்? எவ்வளோ நாள் அந்த போதை இருக்கும்? குழந்தை பிறக்கிற வரை. குழந்தை பிறக்கட்டும், அப்புறம் சண்டை தான். பொண்ணு இந்துவாக இருப்பான், பையன் கிறிஸ்டினாக இருப்பான். கல்யாணம் பண்ணுறவரை எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி இல்லை, கல்யாணம் பண்ணி முடிச்சு எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டீங்க. குழந்தை பிறந்த உடனே அவங்க வீட்டிலேருந்து வருவாங்க, இந்த சடங்கெல்லாம் செய்யணுன்னுவாங்க. உங்கள் வீட்டிலேருந்து உங்கள் அம்மா விட்டு கொடுத்துருவாங்களா? அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி இவங்க வேறு சடங்காக வருவாங்க. அப்போ பாருங்கள், அங்கேயே பிளவு, சண்டை வந்துடுது. கணவன் மனைவி வாழ்க்கை நிம்மதியாக எவ்வளோ நாள் வாழ்வீங்க தெரியுமா? உங்கள் குழந்தை பிறக்கிற வரை தான் வாழ்வீங்க. குழந்தை பிறந்துச்சுன்னா சண்டை வரும். ஏன்? ஒரே நம்பிக்கையில் இல்லை. ஒரே நம்பிக்கையில் இல்லாமல் நீ திருமணம் செய்யும் பொழுது எப்படி நீ வாழ்நாள் முழுக்க உன்னால் வாழ முடியும்?
இனி சிலவங்க சொல்லுவாங்க, இல்லை ஃபாதர் அப்படி அவங்க வந்து எனக்கு கன்வெர்ட் ஆகிறேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னாங்க. கன்வெர்ட் ஆகிறேன், யார் பொண்ணு மேபி கிறிஸ்டியனாக இருப்பா, அவன் வந்து ஹிந்துவாக இருக்கிறான்னு வச்சுக்கோங்க, கன்வெர்ட் ஆகிறான். ஏன் அவன் கன்வெர்ட் ஆகிறான்? பொண்ணுக்காக ஆகிறான், கல்யாணத்துக்காக ஆகிறான் இல்லையா? கல்யாணம் ஆகி முடிஞ்சு அப்போ அந்த பொண்ணு இவனுடைய சொந்தம் ஆயிட்டா, அந்த கன்வர்ஷன் முடிஞ்சு போச்சு. ஸோ இட் இஸ் நாட் கன்வர்ஷன் ஆஃப் ஹார்ட், இட் இஸ் கன்வர்ஷன் இன் த சர்டிஃபிகேட். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு அதோட. ரீசெண்டாக ஒரு இடத்துல தியானத்துக்கு போன பொழுது, அங்கே தியானத்தில் வந்த ஒரு பொண்ணு, இந்த 3 நாள் பங்கு தியானத்துக்கெல்லாம் போன பொழுது, இந்த பொண்ணு ஃபாதர் கவுன்சிலிங் சொல்லி வந்தால், சரிம்மா வாங்க அப்படின்னு சொல்லி ஈவினிங் அந்த தியானம் தொடங்கிறதுக்கு முன்னால் 5:30 ஈவினிங் ஆரம்பிக்குது. 5 o'clock வர சொன்னேன். வந்தாங்க. வந்தப்போ சொல்கிறாங்க, 13 வயசு பாப்பா கொண்டு வந்திருக்காங்க, 8வது படிக்கிற அந்த பொண்ணு. இவங்க சொல்கிறாங்க, ஃபாதர் நான் தெரியாமல் காதலிச்சு தான் நான் கல்யாணம் பண்ணேன். நான் சரி, கல்யாணம் பண்ண பிறகு அன்றைக்கி வந்து அவர் ஹிந்துவாக இருந்தார், நான் கேத்தலிக்காக இருந்தேன். எங்கள் வீட்டில் கட்டாயமாக சொல்லிட்டாங்க. என்ன கட்டாயமாக சொன்னாங்க? கத்தலிக்காக இருந்தால் தான். நானும் கட்டாயமாக சொல்லிட்டேன், ஃபாதர் நான் டெய்லியும் ஜெபமாலை ஜெபிக்கிறேன் ஃபாதர், நான் டெய்லியும் பூசைக்கெல்லாம் போகிற பொண்ணு ஃபாதர், அப்புறம் நீ எப்படி இதில் போய் மாட்டின? நீ நான் இவர்கிட்ட சொல்ல கட்டாயமாக சொல்கிறேன். என்ன சொல்லிட்டேன்? நீ இந்த பேப்டிசம் எடுத்தால் தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு. சரி, பேப்டிசம் எடுத்தாரா? எடுத்துட்டார் ஃபாதர். அன்றைக்கெல்லாம் எழுதி கொடுத்தாரு ஃபாதர். என்ன எழுதி கொடுத்தாரு? நான் இந்த குழந்தையை கத்தோலிக்க திருச்சபை முறைப்படி வளர்த்து கொள்கிறேன் அப்படின்னலாம் சைனெல்லாம் போட்டார். சைன் போட்டதெல்லாம் நடந்துதா? எங்கே ஃபாதர்? கல்யாணத்துக்கு தான் கோயிலுக்கு வந்தார். 13 வருஷமாக இந்த மனுஷன் அப்புறம் கோயிலுக்கு வந்ததே இல்லை. 13 வருஷமாக கல்யாணத்துக்கு கோயிலுக்கு வந்தவர் இன்ன நாள் கோயிலுக்கு வந்தது கிடையாது. அந்த குழந்தைக்கு பேப்டிசமும் கொடுக்கல. அதனால் அந்த குழந்தைக்கு இன்றைக்கி நற்கரணை வாங்க முடியாது. பேப்டிசம் இல்லாதனால இன்றைக்கி ஃபர்ஸ்ட் ஹோலி கம்யூனியன் நடக்கலை. அதனால் இன்றைக்கி 13 வயசாகுது ஃபாதர் அவளுக்கு. பேப்டிசமும் கொடுக்கல அவளுக்கு. அதனால் இன்றைக்கி ஹோலி கம்யூனியன் வாங்க முடியல, புது நன்மையும் கொடுக்கல. அப்போ 13 வருஷம் முன்னால் சொன்ன பொய் பாருங்கள். ஒரே நம்பிக்கையில் இருக்கணும்னு ஏன்னு சொல்கிறாங்க, புரியுதா? அதனால் தயவு செய்து நீங்கள் அது ஒரு ஹிந்துவை நீங்கள் கன்வெர்ட் பண்ணி நீங்கள் கேத்தலிக் ஆக்குறது உங்களுடைய சுயநலம் தான். 25 வருஷமாக 28 வருஷமாக அந்த பையன் ஹிந்துவாக வாழ்ந்துட்டு இருந்தான், முஸ்லீமாக வாழ்ந்துட்டு இருந்தான். அவனை போய் இன்றைக்கி இந்த மதத்தில் சேரணும் அப்படின்றது தப்பு தானே? இட் இஸ் அ சின். ஒரு ஆளுடைய மனசை நம்மளால் மாற்ற முடியாது. கல்யாணத்துக்காக மனசை மாற்ற முடியும்? மனசை மாற்ற முடியாது. மனசை மாற்றி பொண்ணு அவளுடைய வசம் கொண்டு வரலாம், பையன் அவளுடைய வசம் கொண்டு வரலாம். ஆனால் அந்த மனசு மாறாது. அவனுக்காக அவளுக்காக மாறும். மதம் மாறலாம், ஆனால் அந்த மதம் திரும்பவும் அந்த மனசை கிடக்குது. அதனால் கல்யாணத்துக்காக தயவு செய்து கொண்டு வராதிங்க. லவ் அப்படின்ட்டு நான் சொன்னால அது ஒரு ஃபீலிங். கொஞ்ச நாள் அந்த ஃபீலிங் கம்மியாகும். அது டெசிஷனாக மாறும்பொழுது, இஃப் இட் இஸ் அ டெசிஷன் யூ வில் லிவ் ஃபார் எவர். பிரைஸ் தி லார்ட். நீ இப்படி ஒரு முடிவெடுத்து, ஆண்டவரே நீ எனக்கு எப்படி ஒரு மனிதனை தந்தாலும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ நீ முடிவெடுத்தால் இட்ஸ் அ டிசிஷன். சப்போஸ் கல்யாணத்துக்கு பிறகு தான் உனக்கு தெரியுது அந்த பையன் இப்படி இருக்கிறான், அந்த பொண்ணு இப்படி இருக்குன்னு. அப்போ என்ன பண்ணுவோம்? அட்ஜஸ்ட் பண்ணுவீங்களா? அட்ஜஸ்ட் பண்ணுவீங்களா? அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அட்ஜஸ்ட் பண்ணி வாழணுமா வேண்டாமா? அட்ஜஸ்ட் பண்ணி எவ்வளோ நாள்? சாகரவர் அட்ஜஸ்ட் பண்ணுவீங்களா? ஒப்பு கூட ஜெபிக்கணும். அப்போ அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்களா? இயேசுவில் அன்பாக இருந்தவர்களே, ஃபாதர் நான் ஜெபிச்சு நான் முடிவெடுத்து ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கு நான் என்னுடைய வாழ்க்கை கொடுத்தேன். ஆனால் அதுக்கு பிறகு தான் எனக்கு தெரிஞ்சுது அந்த பையன் அந்த பொண்ணு சரியில்லை அப்படின்றது தெரியுது. இயேசுவில் அன்பாக இருந்தவர்களே, அட்ஜஸ்ட் பண்ணாதீங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. உங்களுக்கு கிளியராக கேட்குதா? பிரைஸ் தி லார்ட். அட்ஜஸ்ட் பண்ணணுமா வேண்டாமா? அட்ஜஸ்ட் பண்ணாதீங்க. ஃபாதர் என்ன ஃபாதர் இப்படி பிரசங்கம் வைக்கிறீங்க? நாங்களே எவ்வளோ கஷ்டப்பட்டு அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இயேசுவில் அன்பாக இருந்தவர்களே, நெவர் அட்ஜஸ்ட் வித் யுவர் லைஃப் பார்ட்னர், அக்செப்ட் யுவர் லைஃப் பார்ட்னர். அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு வாரம், ஒரு மாதம், ஒரு வருஷம், 10 வருஷம், அதுக்கு மேலே. அதனால் தயவு செய்து அட்ஜஸ்ட் பண்ணாதீங்க. தயவு செய்து உங்களுடைய லைஃப் பார்ட்னரை அக்செப்ட் பண்ணுங்கள். அந்த அக்செப்டன்ஸ் எப்படி தெரியுமா வருது? when you take a decision. இந்த உறவுக்காக நீங்கள் ஒரு டிசிஷன் எடுக்கும் பொழுது, ஆண்டவரே நீ என் முன்னால் கொண்டு வச்ச பையன், நீ என் முன்னால் கொண்டு வந்து வச்ச பொண்ணு, அப்பா வழியாக அம்மா வழியாக வந்தது, முன்னால் கொண்டு வந்து வச்சப்பது நான் முடிவெடுத்தேன். அப்பா முடிவெடுத்தார், அம்மா முடிவெடுத்தார்ன்றப்பது என்ன தெரியுமா வரும்? நீங்கள் தானே முடிவெடுத்தீங்க. அப்படியே ப்ளேம் யார் மேலே வரும்? அப்பா மேலே வரும், அம்மா மேலே வரும். உங்களுடைய திருமணம் அப்பாவனுடைய முடிவு அல்ல, உங்களுடைய திருமணம் அம்மாவனுடைய முடிவு அல்ல, உங்களுடைய திருமணம் கடவுளுடைய முடிவும் அல்ல.
உங்களுடைய திருமணம். அப்ப இனிமே சொல்லாதீங்க திருமணம் எல்லாம் மோட்சத்தில் நடக்குதுன்னு. திருமணம் எங்கே முடிவு செய்யப்படுகிறது? திருமணம் முடிவு செய்யப்படுகிறது உன்னுடைய மனசுல. இட் இஸ் ஹேப்பனிங் இன் யுவர் வில், இட் இஸ் ஹேப்பனிங் இன் யுவர் விஷ். உன்னுடைய மனதில் தான் திருமணம் முடிவு செய்யப்படுகிறது. அப்போ அந்த முடிவு இந்த சினிமா நீங்கள் நிறைய பேர் என்ன தெரியுமா, அந்த சினிமாவை பார்த்து இந்த ஒரு ஃபேண்டசி உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. ஃபேண்டசி உலகத்தில் வாழ்ந்து தான் அதை மாதிரி ஒரு பொண்ணு, அதை மாதிரி பையன், அங்கே பல்பு எரியணும், இங்கே என்ன பலூன் பறக்கணும், அங்கே அப்படியே காற்றடிக்கணும், அங்கே அப்படியே அந்த மரம் ஆடணும். வாழும்பொழுது பல்பாகவே இருக்கும், ஃபியூஸ் ஆகி போயிடும் கொஞ்சம் நேரத்தில். காற்றெல்லாம் கொடுங்காற்றாக மாறும் கல்யாணத்துக்கு பிறகு. அப்போ அந்த பொண்ணை காமிக்கும் போது மெல்லிய காற்றாக இருந்தது, அதுக்கு பின்னால் வந்துகிட்டு இருந்தது கொடுங்காற்று. அதை நீ பார்க்கலையே, நீ சூறாவளி பின்னால் வந்துக்கிட்டு இருந்தது, அதுக்கு முன்னால் அந்த மெல்லிய காற்று வந்துக்கிட்டு இருந்தது. அது ஒரு டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னு. அந்த மெல்லிய காற்று வரும்பொழுது, இல்லை லைட்டு பார்க்கும் பொழுது, பலூன் பார்க்கும்போது நீ திருமணம் செஞ்ச அந்த முடிவு எடுத்த அப்படின்னா, இட் இஸ் நாட் ஃப்ரம் யுவர் விஷ், இட் இஸ் ஃப்ரம் யுவர் ஃபீலிங். இட் இஸ் ஃப்ரம் யுவர் ஃபீலிங். ஒரு மகனை ஒரு மகளை தேர்ந்தெடுக்கிறது ஃபீலிங்கில் இருக்கக்கூடாது. இட் ஷுட் பி அ டிசிஷன். அது முடிவாக இருக்கணும். அது முடிவாக இருக்கணும். அது லவ் மேரேஜில் கிடையாது, அது இந்த சேம் செக்ஸ் மேரேஜில் கிடையாது. அது முடிவு. நான் அவனை கல்யாணம் பண்ணுறேன், இட்ஸ் மை டிசிஷன். நான் அவளை கல்யாணம் பண்ணுறேன், இட்ஸ் மை டிசிஷன். நான் முடிவு எடுத்துட்டேன். அப்போ உன்னுடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வரும்பொழுதும் நான் எடுத்த முடிவு நான் சரி செய்வேன், இது ஆண்டவரோட சேர்ந்து நான் சரி செய்வேன் அப்படின்ற ஒரு வரும். இல்லைன்னா நம்ம 60 வயசு ஆனாலும் 70 வயசு ஆனாலும் 80 வயசு ஆனாலும் ஐயோ பாரம், ஐயோ பாரம், ஐயோ பாரம்னு வாழும். அந்த பாரமாக வாழக்கூடாதுன்னா இதனுடைய முடிவா இல்லை அப்பா அம்மானுடைய முடிவா? அதனால் கல்யாணம் பண்ணவங்களுக்கு எனக்கு தெரியாது நீங்கள் யார் முடிவெடுத்தீங்க. நீ கல்யாணம் பண்ண போகிறவங்களாவது தயவு செய்து நீங்கள் முடிவெடுங்க. அந்த முடிவு எங்கே தெரியுமா எடுக்கணும்? ஏதேன் தோட்டத்தில் எடுக்கணும், ஆண்டவருடைய பிரசன்னத்தில் எடுக்கணும். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் ஏதேன் தோட்டத்தில் எடுங்க. பயப்படாதீங்க, ஆண்டவர் இருப்பார். நீ எடுக்கிற முடிவு ஆண்டவர் காமிச்ச பொண்ணு, ஆண்டவர் காமிச்ச பையனுக்கு நீ ஆண்டவரோடு இணைந்து ஒரு முடிவு எடுக்கும் பொழுது ஆண்டவர் கூட இருப்பார். இந்த அரிஸ்டாட்டல் அப்படின்ற ஒரு ஃபிலாசபர், அரிஸ்டாட்டலா ஷேக்ஸ்பியரான்னு தெரியல, அரிஸ்டாட்டல் தான். அரிஸ்டாட்டல் அப்படின்ற ஃபிலாசபர், அவர் தத்துவ ஞானி. அந்த தத்துவ ஞானி ஒரு நாள் அப்படியே ரொம்ப யோசிச்சுட்டே இருப்பார். பயங்கரமாக அவருடைய எப்பவுமே தத்துவ ஞானி இல்லையா, அது சும்மா இருந்தாலும் யோசிச்சுட்டே இருப்பாங்க, சும்மா உட்காந்தாலும் ஏதாவது யோசிச்சுட்டே இருப்பாங்க. அப்படி ஒரு நாள் யோசிச்சுட்டே இருக்கும்போது பொண்டாட்டி வந்து வீட்டில் சமையல் அறையிலேருந்து என்னென்னமோ சொல்லிக்கிட்டே இருக்கிறா. இந்த மனுஷனுடைய காதில் அதை விழவே மாட்டேங்குது. ஏன்? இவர் அப்படியே தத்துவத்தை யோசிச்சுக்கிட்டே இருக்கிறார். அவளுக்கு அந்த கோவம் வந்த பொழுது ஓடி வீட்டில் அந்த குடத்திலிருந்து கொண்டு வந்து தண்ணி கமுத்தி ஊற்றின பொழுது அவர் சொன்னார், இடி இடித்த பின் மழை பெய்யும் என்பது சாதாரண. ஏன்னா உள்ளேருந்து அவ்வளோ நேரம் இடி இடிச்சுக்கிட்டே இருந்தது, கிட்டு. இந்த மழையை நான் எதிர்பார்த்து கொண்டே இருந்தேன். இடி இடித்தது, மழை பெய்தது. பிரைஸ் தி லார்ட். பிகாஸ் இட் வாஸ் அ டிசிஷன். ஷீ இஸ் மை வைஃப். அது இடித்தா அது மழை பெய்யும். அதனால் அவர் திட்டவும் இல்லை, எதுவே செய்யலை, அமைதியாக இருந்துட்டார். அது அவர் எந்த ஒரு விதத்தில் எடுத்தார் பாருங்க. பிகாஸ் ஷீ இஸ் மை வைஃப், மை டிசிஷன், என்னுடைய முடிவு. அவள் எப்படி இருந்தாலும் நான் அன்பு செய்வேன், அவர் எப்படி இருந்தாலும் நான் அன்பு செய்வேன். ஷீ இஸ் மை வைஃப், ஷீ இஸ் மை ஹஸ்பண்ட். அந்த சொந்தம் கொண்டாட முடியும். நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள். இந்த மேலே எழுதி வச்சிருக்கோம்ல, இது தோமையார் சொன்ன வசனம். இது இந்த தோமையார் சொன்ன வசனம், நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள். இந்த வார்த்தை வந்து பழைய ஏற்பாட்டினுடைய முதல் அதிகாரத்தில் தான் நம்ம எடுத்திருக்கோம். முதல் அதிகாரம் 2வது அதிகாரத்தில் இது இருக்குது. முதல் அதிகாரத்தில் ஃபுல்லாக கடவுள் சொல்கிற இடம் எல்லாமே என்ன? ஏலோயிம் ஏலோயிம் ஏலோயிம். 2வது அதிகாரத்தில் ஃபுல்லாக என்ன? யாவே யாவே யாவே. அப்போ ஏலோகிம் யாவே, இதில் தான் நம்ம அந்த பாட்டை எழுதுனது. ஏலோகிம் யாவே, நீரே என் ஆண்டவர், தட் மீன்ஸ் யூ ஆர் மை யாவே. நீரே என் கடவுள், யூ ஆர் மை ஏலோகிம். இந்த 1வது அதிகாரத்தில் ஏலோகிம் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்பொழுது தட் ஷோஸ் த பவர் ஆஃப் காட். நல்லா கவனிங்க, தட் ஷோஸ் த பவர் ஆஃப் காட். கடவுள் ஒரு வாக்கால் அதை படைத்தார், கடவுள் ஒரு வாக்கால் இதை படைத்தார். ஆனால் யாவேன்னு என்ன தெரியுமா? ஆண்டவர் அந்த 2வது அதிகாரம் 4வது வசனத்தில் தான் அது வருது. 2வது அதிகாரம் 4வது வசனத்தில் தான் முதல் டைமாக ஆண்டவராகிய கடவுள்னு வரும். ஆண்டவராகிய கடவுள். அந்த ஆண்டவர் அப்படின்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? யாவேனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? அப்பா அப்படின்ற உறவுக்கு வரார். அது முன்னால் அதிகாரம் கொடுத்துக்கிட்டு இருந்தவர், அதிகாரம் பவர் கொடுத்துக்கிட்டு இருந்தவர் இஸ் கம்மிங் டு அ கவனன்ட். ஆண்டவர் அப்படின்றது உடன்படிக்கைக்கு வரார், அந்த மனிதரோடு உள்ள உடன்படிக்கைக்கு வரார். அதுக்கு முன்னால் உடன்படிக்கை கிடையாது. அதுக்கு முன்னால் இருந்ததெல்லாம் தானே ஆடு மாடு காடு, இதுதான். அங்கே உடன்படிக்கை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. மனிதனை படைத்த பிறகுதான் ஆண்டவர் அந்த உடன்படிக்கைக்கு வரார், யாவே. அதனால தான் அங்கே பெயர் வெளிப்படுகிறது. அதுக்கு முன்னால் ஆண்டவர் பெயரை வெளிப்படுத்தவில்லை.
காடுக்கும் ஆடுக்கும் மாடுக்கும் கொண்டு போய் பேரை சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதனால் கடவுள் 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 தான் முதல் அதிகாரம் ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள். பைபிளில் ஜெனசிஸ் தொடக்க நூல் முதல் அதிகாரத்தில் எல்லாமே ஆண்டவருடைய பவர் தான் வெளிப்படும், பவர், ஆண்டவர். ஆனால் 2வது அதிகாரத்தில் உறவு வெளிப்படும், உறவு. உடன்படிக்கை அப்படின்றது ஒரு உறவு. அதனால தான் திருப்பலியும் பாருங்கள், நான் ஒரு புதிய உடன்படிக்கை உங்களுக்கு தருகிறேன். புதிய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை என்னன்னா புதிய உறவை நான் தருகிறேன். மேரேஜ் இஸ் அ கவனன்ட், இட் இஸ் நாட் அ கான்ட்ராக்ட். திருமணம் என்பது ஒரு உடன்படிக்கை, திருமணம் என்பது ஒரு ஒப்பந்தம் அல்ல. இன்னைக்கு நிறைய பேருக்கு திருமணம் ஒப்பந்தம் ஆகிறது. அதனால தான் யூ ஆர் திங்கிங் அபவுட் டைவர்ஸ். நம்மளுடைய மூதாதையருடைய காலத்தில் தே டோன்ட் ஹேவ் தட் ஆப்ஷன். கத்தோலிக்க திருச்சபையில் திருமணம் என்றால், கத்தோலிக்க திருச்சபையில் திருமணம் என்றாலே அவங்களுக்கு நல்லா தெரியும், அது ஒரு உடன்படிக்கை. உடன்படிக்கைன்ற வார்த்தை உங்களுக்கு தெரியலனாலும் இது வாழ்க்கை பூரா வாழறதுக்காக நான் எடுக்கிறேன், வாழ்க்கை பூரா. அமெரிக்காவில் ஒரு சென்சஸ் எடுத்திருக்காங்க. இந்த சென்சஸில் 2 விதமான சென்சஸ். அதாவது ஆன்மீகமாக இருக்கிறவங்களுடைய இடையில் டைவர்ஸ் எவ்வளோ, ஆன்மீகமாக இல்லாதவங்களுடைய இடையில டைவர்ஸ் எவ்வளோ. 1105 நபரில் ஆன்மீகமாக இருக்கிறவங்களுக்கு நடுவில் ஒரு டைவர்ஸ், ஆன்மீகமாக இல்லாதவங்களுக்கு இடையில் 50% டைவர்ஸ் இருக்கு. அப்போ நீ எடுக்க வேண்டிய முடிவு எங்கேன்னு பாருங்க. ஏதேன் தோட்டத்தில் நீ முடிவு எடுத்தா டைவர்ஸ் வராது. இட் இஸ் அ கவனன்ட். நீ செய்வது ஒரு உடன்படிக்கை. உடன்படிக்கை அப்படின்றது என்ன? அது வாழ்நாள் பூரா எடுக்க வேண்டியது உடன்படிக்கை. ஒப்பந்தம் என்ன? ஒப்பந்தம் அப்படின்னா கொஞ்ச நாளில் முடிஞ்சிடும், அது திருப்பி ரினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது பிரைஸ் அலான், பிரைஸ் அலான், சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு மைக் எஃபெக்டாக இல்லை, மைக்கு என்ன ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதனால் சோர்ந்துடாதீங்க. நான் அடிக்கடி அதனால தான் கற்றுக்கிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஏன்னா சொல்கிற விஷயங்கள் இப்படி போகும், இப்படி போகணும்னா சிஸ்டம் நமக்கு சரியாகணும். அதனால் இப்படி போயிடக்கூடாது. சொல்கிற விஷயங்கள் ஆழமான விஷயங்கள், காதுக்குள்ளே போக வேண்டிய விஷயங்கள். ஏதேன் தோட்டத்தில் நீ முடிவெடுக்க வேண்டும், ஆண்டவருடைய பிரசன்னத்தில் முடிவெடுக்க வேண்டும். ஆண்டவர் உனக்கு தருவார், நீ தேர்ந்தெடுக்க வேண்டும். தேர்ந்தெடுக்கும் பொழுது உனக்கு முழு சுதந்திரம் உண்டு. முழு சுதந்திரத்தில் நீ தேர்ந்தெடுக்க வேண்டும். அந்த முழு சுதந்திரத்தில் தேர்ந்தெடுக்கும் மனசு கத்தோலிக்க திருச்சபை. அதனால் the formation of conscience அப்படின்றது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். மனசாட்சியினுடைய ஃபார்மேஷன் அப்படின்றது கத்தோலிக்க திருச்சபையில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உன்னுடைய மனசு எப்படி இருக்குது, உன்னுடைய மனசாட்சி எப்படி இருக்குது? இந்த மனசாட்சி சரியில்லைனா தான் தப்பானவங்க கிட்ட நீ போய் மாட்டுற, தப்பானவங்களை நீ தேர்ந்தெடுக்கிற, தப்பான விஷயங்களை தேர்ந்தெடுக்கிற. இது இந்த திருமணத்திற்கு நீ பயப்படுற. பயப்பட காரணம் என்ன? மனசாட்சி. இட் இஸ் நாட் ஃபார்ம்டு, இட் ஷுட் பி ஃபார்ம்டு. உன்னுடைய சின்ன வயசுலேருந்தே அது ஃபார்ம் ஆகி வந்திருக்கணும். அப்படி வந்திருந்தால் இன்றைக்கி நீ திருமணத்துக்கு பயப்பட. ஆக்சுவலி திருமணத்துக்கு நீ சந்தோஷப்படுவேன். ஐ வில் பி வெரி ஹாப்பி டு மேரி. சி, ஐ எம் ஷேரிங் மை லவ் வித் அ பர்சன், ஷேரிங் மை லவ் வித் அ பர்சன். அப்போ இந்த ஒரு தேர்ந்தெடுப்பதற்கான இந்த நேரம் என்ன? சில டைம் அப்படி ஒரு நேரம் நமக்கு தோணலாம். இந்த தேர்ந்தெடுப்பதற்கான நேரம் வயசு என்ன ஃபாதர்? நிறைய பேர் சொல்லுவீங்களே, செட்டில் ஆன பிறகு கல்யாணம் பண்ணணும். செட்டில் ஆன பிறகு என்ன செட்டில்மெண்ட் இது? செட்டில் ஆன பிறகு கல்யாணம் பண்ணணும். பொருளாதாரத்தில் சரி, பொருளாதாரத்தில் எப்போ செட்டில் ஆவீங்க? என்ன வந்தால் பொருளாதாரத்தில் செட்டில் அப்படின்றீங்க? பொருளாதாரத்தில் செட்டில் எவ்வளோ? நல்ல ஒரு வேலை. நல்ல வேலையில் எவ்வளோ ஒரு சம்பளம்? பெர்மனன்ட் இன்கம். அந்த ஜாப் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? பெர்மனன்ட் இன்கம் நீங்கள் செய்கிறது, சப்போஸ் நீங்கள் செய்கிறது கையை காலை வச்செல்லாம் பண்ணுறீங்க, ஒரு வேலை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, கை போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? பெர்மனன்ட் இன்கம். சரி, நீங்கள் கல்யாணம் பண்ணி கவர்மெண்ட் ஜாப் கிடச்சி அடுத்த வாரமே நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க கல்யாணத்துக்காக. பெர்மனன்ட் இன்கம், கல்யாணம் பண்ணிட்டீங்க. அடுத்த நாளே இடுப்பு கீழே செயல்படலை, தளர்ந்து போய் படுத்துட்டீங்க. பெர்மனன்ட் இன்கம் வச்சு திருமணம் நடத்தி என்ன பண்ணீங்க? செத்து போயிட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? பெர்மனன்ட் இன்கம் வந்து, பெர்மனன்ட் வீடு வந்து, சொந்தமான ஒரு வீடு வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணணும். சி, இதெல்லாம் பாருங்க, யூ டோன்ட் பிலீவ் இன் காட். இந்த செட்டில்மெண்ட், சி, ப்ரூடன்ஸ் வேணும். இல்லை நான் சொல்லலை, ஒழுங்காக படிக்கணும், நல்ல ஒரு வேலை வேணும், நல்ல ஒரு குடும்பம் வேணும். செட்டில், எனக்கு புரியுது. இந்த செட்டிலுக்கு என்ன கிரைட்டீரியன், என்ன ஒரு அளவுகோல்? எண்ட்லெஸ். இதுக்கு ஒரு அளவுகோலே கிடையாது. நீ ஏன் தள்ளி போட்டு இருக்கிற? செட்டில்மெண்ட் என்ன? சி, ஃபர்ஸ்ட் யூ ஷுட் செட்டில் இன் ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஆன்மீகத்தில் நீ செட்டில் ஆனால் பொருளாதாரத்தில் தானா செட்டில் ஆக போற. இருக்கிறத வச்சு வாழ உனக்கு திருப்தி இருக்கும். எல்லாருமே சொந்த வீட்டில் சென்னையில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் கல்யாணம் பண்ணல. வாடகை வீட்டில் இருக்கிறவங்க கல்யாணம் பண்ண வாழ்றாங்களா இல்லை லிவிங்ல வாழ்றாங்களா?
நிறைய பேருக்கு இங்கே வாடகை வீடு தானே, கல்யாணம் பண்ணல நீங்களாம். நிறைய பேருக்கு இங்கே ப்ரைவேட் ஜாப் தானே, யூ டோன்ட் ஹவ் எனி செக்யூரிட்டி இன் யுவர் ஜாப். நீங்கள் எல்லாம் கல்யாணம் பண்ணல. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இஸ்ரவேல் அன்பார்ந்தவர்களே, திருமணம் என்பது எதற்காக தெரியுமா? ஆண்டவருடைய திட்டம். இன்னொன்று சொல்றேன், திருமணம் என்பது எதற்காக தெரியுமா? யூ கேம் ஃப்ரம் அ ஃபேமிலி அண்ட் யூ ஹேவ் த டியூட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி டு மெயின்டைன் அ ஃபேமிலி. அப்பா அம்மா கிட்ட நான் வந்தேன், நான் என்னுடைய வாழ்க்கையை முடிக்கிறேன் அப்படின்ற பொழுது யூ ஆர் சோ செல்ஃபிஷ். யூ ஆர் செல்ஃபிஷ். அப்பா அம்மா என்னும் குடும்பத்திலிருந்து நான் பிறந்தேன், என்னுடைய உடலை நான் பெற்றுக்கொண்டேன், நான் வாழ்கிறேன், எல்லா இன்பங்களை அனுபவிக்கிறேன். ஆனால் நான் ஒரு குடும்பத்தை உருவாக்க மாட்டேன். நான் ஒரு குடும்பத்தை உருவாக்க மாட்டேன். அப்பா அம்மா என்னும் குடும்பம் எனக்கு வேணும், அந்த குடும்பத்திலிருந்து எனக்கு உடல் வேணும், ஆனால் நான் கல்யாணம் பண்ண மாட்டேன். லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இந்த சுயநலம் இருக்கு, சேம் செக்ஸ்ல இந்த சுயநலம் இருக்கு. I want a family, I have a family, I come from a family, I will not give birth to a family. சுயநலம். I will not give birth to a family. ஆணும் ஒரு திருமணம் செய்யும்போது அது குடும்பம் அல்ல. பெண்ணும் ஒரு திருமணம் செய்யும்போது ஒரு குடும்பம் அல்ல. திருமணம் அல்லாமல் ஒன்றாக இந்த டேட்டிங்ல வாழ்றவங்க அது ஒரு குடும்பம் அல்ல. அவ்வாறே தான் திருமணத்தை பயந்தோ, திருமணத்தை தள்ளியோ, திருமணத்தை இகழ்ச்சி செய்தோ, திருமணம் என்பதை ஒரு தொந்தரவா பார்த்தோ நீ தனியாக வாழும் பொழுது அது ஒரு சுயநலம். அது I come from a family, I don't want to give birth to a family. It's a selfishness. அப்ப ஆண்டவருக்கு ஒரு திட்டம் உண்டு. அந்த திட்டத்தினுடைய ஒரு பங்கு மட்டும்தான் நான். I am only a part of it. திருமணம் என்பது அதனுடைய ஒரு பார்ட் தான். அதை செய்ய என்னால் முடியல அப்படின்னா ஆண்டவருடைய திட்டத்திற்கு எனக்கு ஆமீன் சொல்ல எனக்கு அந்த மனசு இல்லை. ஆண்டவரே, எனக்கு சரீரம் வேணும் உங்ககிட்ட, எனக்கு உயிர் வேணும் உங்ககிட்ட, எனக்கு வாழ்க்கை வேணும் உங்ககிட்ட, எனக்கு பணம் வேணும், எனக்கு படிப்பு வேணும், எனக்கு வேலை வேணும். நான் நிம்மதியாக சம்பாதிச்சு தின்னுக்கிட்டு துண்ணுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். நான் நிம்மதியாக இப்படியே நான் போயிடுறேன். Where did you get this attitude? You got it from your childhood. You got it when you are youth, not today. You rejected God not when you are 28. You are rejecting God all through the 28 years. 28 வருஷமா, 25 வருஷமா, 30 வருஷமா நீ ஆண்டவரை தள்ளி 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 புறக்கணித்து கொண்டிருந்தாய். இன்னைக்கு உன்னுடைய திருமணத்தில் அது வெளிப்படுகிறது. அவ்வளவுதான். 28வது வயசுல நீ புறக்கணிக்கல ஆண்டவர், 25வது வயசுல நீ புறக்கணிக்கல ஆண்டவர், 28 வருஷமா நீ புறக்கணிச்சுக்கிட்டு இருக்கிற. Praise the Lord. அதனால திருமணத்துக்கு பயப்படுறேன் அப்படின்னு சொல்லி திருமணத்தை ரிஜெக்ட் பண்ணாதீங்க. ஐயோ, எனக்கு கிடைக்க போகிற பையன் யார், பொண்ணு யார், ஆண்டவருடைய சந்நிதியில் தேர்ந்தெடுங்க. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. நீங்கள் ஆண்டவருக்கு தான் ஒப்பு கொடுக்குறீங்க, கணவனுக்கோ அந்த மனைவிக்கோ கிடையாது. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்குறீங்க. இன் ஃப்ரண்ட் ஆஃப் காட் யூ போத் ஆர் டேக்கிங் தட் சாக்ரமெண்ட், த vow. Praise the Lord, praise the Lord. சந்தோஷமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் கத்தோலிக்க திருச்சபையினுடைய அதனுடைய மறை கல்வியில் சிசிசியில் 1612 1642 வரை இந்த சிந்தனைகள் இருக்குது. 1612 1642 வரை இந்த சிந்தனைகள் இருக்குது. இந்த ஹோமோசெக்ஷுவல்ஸ் அப்படின்றது வி ரெஸ்பெக்ட். நிறைய பேர் இன்றைக்கி போப்பாண்டவர் அப்படி சொல்கிறார். போப்பாண்டவர் அங்கீகரித்தது சேம் செக்ஸ் மேரேஜே கிடையாது. போப்பாண்டவரால் அப்படி செய்யவே முடியாது. இங்கே இருக்கிற ஒரு என்ன சொல்கிறது, ஒரு குருவானவரான நான் இல்லையா, கடுகுமணியாக இருக்கிற இந்த குருவானவருக்கு இது தப்பு அப்படின்னு தோணுதுன்னா, குருக்களுக்கெல்லாம் அதிகாரியாக இருக்கிற, ஆயர்களுக்கெல்லாம் அதிகாரியாக இருக்கிற ஒரு போப்பாண்டவர் அப்படி சொல்லுவாராங்க. அறிவு வேண்டாம். ஒரு போப்பாண்டவர் சொல்கிறான்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் வந்தால் எல்லாத்தையும் நம்பிடுவீங்களா? ஏதோ ஒரு மூலையில், ஆந்திராவுடைய தமிழ்நாடுன்ற ஒரு மூலையில் இருக்கிற இந்த குட்டியோண்டு தியான இல்லத்தில் இருக்கிற இந்த இயக்குனர் தந்தைக்கு தோணுது இது தப்பு அப்படின்னா, உலகம் பூரா இருக்க கத்தோலிக்க திருச்சபைக்கு அதிபன ஆண்டவர் ஒருத்தரை வச்சிருக்கிறாரே, அவர் சொல்லுவார் அது இது தப்பே இல்லைன்னு. ஸோ வி ஷுட் ஹாவ் சம் சென்ஸ். இந்த வேட்டிக்கனுக்கு இருக்கிற மாதிரி ஒரு இன்டெலிஜென்ஸ் பியூரோ எந்த நாட்டுக்கு கூட கிடையாது. வேட்டிக்கனுக்கு இருக்கிற மாதிரி இன்டெலிஜென்ஸ் பியூரோ வேறு எந்த நாட்டுக்கும் கிடையாது. நம்ம நினைக்கிறோம் இங்கே நடக்குது எதுவுமே போப்பாண்டவருக்கு தெரியாதுன்னு. போப்பாண்டவருக்கு இதற்காக நல்ல ஒரு உளவுத்துறை இருக்குது. வத்திக்கானுக்கு செம்மையான ஒரு உளவுத்துறை இருக்குது. நம்ம தான் இதெல்லாம் இல்லை தெரியல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு டைசஸில் என்ன நடக்குது, ஒவ்வொரு பங்கில் என்ன நடக்குது, ஒவ்வொரு எவ்ரி திங் இஸ் ரிப்போர்ட்டட். அழகாக போப்பாண்டவருக்கு தெரியும். அப்போ போப்பாண்டவர் ஒரு முடிவெடுக்கும் பொழுது
கத்தோலிக்க திருச்சபையில் போப்பாண்டவர் ஒரு முடிவு எடுக்கும் பொழுது இந்த உளவுத்துறையினுடைய எல்லா உதவியோடு தான் எடுக்கிறார். ஏன் நிறைய இன்றைக்கும் வாட்ஸ் இட் டைசிஸில் பிஷப் ஏன் இன்னும் இல்லை? யாராவது வச்சுட்டு போக வேண்டியதானே? அழகான உளவுத்துறை உண்டு, அழகான உளவுத்துறை, ரொம்ப ஆற்றல் மிக்க உளவுத்துறை இருக்குது வேட்டிக்கனுக்கு. அதனால தான் இன்றைக்கும் சில டைசிஸில் நம்ம நினைக்கிறோம் இது ஆன்மீகம் மட்டும் கிடையாது, வேட்டிக்கன் இஸ் ஆல்சோ அ ஸ்டேட். எப்படி ஒரு சிவில் ஸ்டேட்டோ அதே மாதிரி ஒரு ஸ்டேட்டு தான் அது. அப்போ அதுக்கு ஒரு உளவுத்துறை உண்டு. அந்த உளவுத்துறை ரொம்ப அழகாக உளவுத்துறை செய்து என்னென்ன எங்கெங்கன்னு எனக்கு கரெக்டாக தெரியும். அதனால தான் இவ்வளோ வருஷமாயும் சில டைசிஸ்க்கெல்லாம் ஏன் பிஷப்ஸ் இல்லை, காரணம் இதுதான். அந்த உளவுத்துறை கரெக்டாக தெரியும் அவங்களுக்கு. அப்போ அந்த போப்பாண்டவர் சொல்வாரா, ஆணும் கல்யாணம் பண்ணிக்கலாம், பெண்ணும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு. அவ்வளோ ஒரு நிதானம் இல்லாதவரை நம்ம போப்பாண்டவரை கொண்டு போய் வச்சுருக்கிறோம். இஸ்லான் பாந்தர்களே, அவர் சொன்னது என்ன? ரெஸ்பெக்ட் தெம். சரி, இப்போ அபார்ஷன் செஞ்சுட்டு யாராவது இங்கே வராங்கன்னு சொல்லிவிட்டா நம்ம என்ன அவங்கள குப்பை தொட்டியில் தூக்கி போட்டுருவோம். வி ரெஸ்பெக்ட் ஹர், வி ரெஸ்பெக்ட் தட் பர்சன். ஒரு பாவியை நம்ம எப்படி ஏற்றுக்கொள்கிறோமோ அப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள். ஈஸ் அ ஹியூமன், ஷீ இஸ் அ ஹியூமன். இன்றைக்கி அவங்க ஒரு தவறான சிந்தனையில் தவறான ஒரு தத்துவத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அக்செப்ட் தெம், லவ் தெம், ரெஸ்பெக்ட் தெம். தட் டசன்ட் மீன் அவங்க செய்யும் பாவத்தை அங்கீகரிக்கணும்னு திருச்சபை சொல்லலை. அவர் செய்யும் பாவத்தை அல்ல, பாவியை அன்பு செய், பாவத்தை அல்ல. அதனால் திருமணத்திற்கு திருச்சபையில் அவ்வளோ அழகான ஒரு ஒரு மனசுண்டு. அதான் நான் அந்த பாயிண்ட்ஸை சொல்லிட்டு இருந்தேன். உன்னுடைய திருமணம் தந்தையின் முன் நீ எடுக்கும் உன்னுடைய மனசாட்சி பிரகாரம் இருக்கும் உன்னுடைய தேர்ந்தெடுப்பு. ஆண்டவர் உனக்காக வச்ச திட்டம் என்ன? நீ நிலைவாழ்வுக்கு வந்து சேரணும் அப்படின்ட்டு தான். அப்போது அழைப்பு அப்படின்றது கத்தோலிக்க திருச்சபையில் 4 அழைப்பு இருக்குது. 1 குருத்துவம், 2 துறவரம், 3 இல்லறம். அப்படியே ஒரு அழைப்பு தான் சிங்கிள் லைஃப்பும். அதனால் சிங்கிள் லைஃப் அப்படின்றது தனியாக நீ என்ஜாய் பண்ணுறதுக்கான லைஃப் கிடையாது. இட் இஸ் அ ஒகேஷன் டு எஸ்டாப்ளிஷ் த கிங்டம் ஆஃப் காட். இறையரசை உலகில் நிறுவுவதற்கான சிங்கிள் லைஃப். அப்படி ஒரு அழைப்பு இருந்தால் சிங்கிள், இல்லைனா சிங்கிளாக போகாது. சிங்கிளாக நீ சிந்திக்க கூட கூடாது. தனிப்பட்ட ஒரு வாழ்க்கை, தனியான ஒரு வாழ்க்கை, தனிமையின் வாழ்க்கை சிந்திக்க கூட கூடாது. இந்த 4 அழைப்பில் ஏதாவது ஒரு அழைப்பு கண்டிப்பாக உனக்கு இருக்கணும். ஒன்றுனா குருவானவராக இருக்கணும், இல்லைனா துறவரத்தில் இருக்கணும், இல்லைனா இல்லறத்தில் இருக்கணும், இல்லைனா தனியாக இருக்கலாம். ஆனால் இந்த 4 அழைப்புக்கும் ஒரே ஒரு குறிக்கோள் தான், இறை ஆட்சியை நிறுவும் ஒரு குறிக்கோளாக இருக்கணும். பயந்து நான் ஒரு குருவானவராகக்கூடாது, பயந்து ஒருவர் அருட்சகோதரியாக மாறக்கூடாது, பயந்து ஒருவர் திருமணத்துக்குள்ளே போகக்கூடாது, பயந்து ஒருவர் தனியாக இருக்கவும் கூடாது. 4 பேருக்கு இருக்கிற அழைப்பு ஒன்று தான். அது நீங்கள் எப்படி அந்த ஆளை தேர்ந்தெடுக்கணும்? உங்களுடைய மனசில் நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டியது என்ன தெரியுமா? யூ ஷுட் ஹேவ் அ ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி. ஆன்மீகமான பக்குவத்தில் நீ அந்த பக்குவத்தில் வரும்பொழுது, வேலை இருக்கா, பணம் இருக்கா, சொந்தமாக வீடு இருக்கான்னு யோசிக்காத. ஆன்மீகமான பக்கம் வரும்பொழுது ஆண்டவர் உனக்கு காட்டித்தரும், பெற்றோர்கள் வழியாக காட்டித்தரும் அந்த மகனுக்கோ அந்த மகளுக்கோ ஆமேன் என்று சொல். தைரியமாக சொல். ஏதேன் தோட்டத்தில் வச்சு சொல். ஆண்டவர்கிட்ட சொல், ஆமேன். ஆண்டவரே, உன்னை நம்பி இந்த மகனை நான் தேர்ந்தெடுக்கிறேன், உன்னை நம்பி இந்த மகளை தேர்ந்தெடுக்கிறேன். அது உன்னுடைய விசுவாசத்தில் இருக்கிறவனா இருக்கட்டும். வேறொரு விசுவாசத்தில் இருக்கிறவனா இருந்தால் சரி. இப்போ நான் சொன்னேன், இந்த 4 நல்லா கவனிங்க. இந்த 4 அழைப்பிற்கும் ஒரு விஷன் இருக்குது, ஒரு எய்ம் இருக்குது. சரியா? விஷனுடைய ஸ்பெல்லிங் என்ன? VISION. ஓகேவா? இந்த விஷன் இல்லாத ஒருத்தரை நீங்கள் கல்யாணம் பண்ணிங்கன்னா, நல்லா கவனிங்க, இந்த விஷன் இல்லாத ஒருத்தரை கல்யாணம் பண்ணிங்கன்னா, இந்த விஷன் அப்படின்ற வார்த்தைக்கு முன்னால் ஒரு DI அப்படின்றதும் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. VISION அதுக்கு முன்னால் ஒரு DI சேர்த்துக்கோங்க. என்ன ஆகும் அப்போ? டிவிஷன். ஏன் நீங்கள் ஒரே மனநிலையில் உள்ளவங்களை கல்யாணம் பண்ணணும்னு புரியுதா? ஏன் ஒரே நம்பிக்கையில் இருக்கிறவங்களை கல்யாணம் பண்ணணும் புரியுதா? இல்லைனா யோர் விஷன் வில் பிகம் டிவிஷன். ஒரு விஷனில் நீங்கள் போகிறதுக்காக தான் திருமணம் கல்யாணம், கணவன் மனைவி அப்படின்றது. யூ ஷுட் ஹேவ் அ விஷன். கணவனோட விஷனில் இருக்கிற மனைவியாக இருக்கணும், மனைவியும் கணவனும் ஒரே விஷனில் இருக்கிறவங்களா இருக்கணும். இல்லைனா ரெண்டுமே 2 சைடு போகிற ட்ரெயின் மாதிரி இருக்கும், ரெண்டுமே 2 தண்டவாளத்தில் போகிற ட்ரெயின் மாதிரி இருக்கும். இட்ஸ் a division. You should have a vision and you should have married a person with the same vision. அதனால் திருமணத்துக்கு முன்னால் எந்த ஜாதின்னு கேட்குறீங்களோ இல்லையோ, என்ன பணம் இருக்குன்னு கேட்குறீங்களோ இல்லையோ, என்ன வேலை இருக்கிறன்னு கேட்குறீங்களோ இல்லையோ, சப்போஸ் நீங்கள் டெய்லியும் கோயிலுக்கு போகிறவங்களா இருந்தால் அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி, கோயிலுக்கு போகிறவங்களா நீங்கள்? அட்லீஸ்ட் ஞாயிற்றுக்கிழமையாவது திருப்பலிக்கு போகிறவங்களா இருந்தால் அவங்கக்கிட்ட கேட்க வேண்டிய விஷயம் தெரியுமா? நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு போகிறவங்களா? நீங்கள் டெய்லியும் பைபிள் வாசிக்கிறவங்க இருந்தாலும் நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி என்ன தெரியுமா? பைபிள் வாசிக்கிறவங்களா நீங்கள் கேட்கணும். நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி இதெல்லாமே. நம்ம இதெல்லாமே கேட்கவே மாட்டோம். ஆன்மீகம் கேள்வி. அப்படி ஒரு ஆள் உங்களுக்கு செட் ஆகலைன்னா திருமணத்தை தள்ளி போடுங்க. என்றைக்கு நடக்குதோ அன்றைக்கி நடந்தால் போதும். உன்னுடைய விஷயனும் அவங்களுடைய விஷயனும் காம்ப்ரமைஸ், அது ஒரே லெவலில் போனதாக இருக்கணும்.
நீ டெய்லியும் பூசைக்கு போகிற ஒரு பொண்ணு, அவர் பூசைக்கே போகாத ஒரு ஆள்னா, கோயிலுக்கே போகாத ஒரு ஆள்னா விஷன் டிவிஷன் ஆகும். நீ பைபிள் வாசிக்கிற ஒரு ஆள், ப்ரேயருக்கெல்லாம் வர ஒரு ஆள், அப்படி ப்ரேயருக்கே வராத ஒரு ஆள் அப்படின்னா வீட்டில் விஷன் டிவிஷன் ஆகும். உன்னையும் ப்ரேயருக்கு விட மாட்டாங்க, அவங்களும் ப்ரேயருக்கு விட மாட்டாங்க. நீ ப்ரேயருக்கு போகும்போது கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீ ப்ரேயருக்கு போய் என்ன ஆகுது அப்படின்வாங்க, விஷன் டிவிஷன் ஆகும். விஷன் டிவிஷன் ஆகும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போ திருமணத்திற்கு நீ முடிவு செய்யும்போது அவங்ககிட்ட அந்த தனியாக பேசும்பொழுது இதெல்லாம் கேளு. ஜெபிக்கிறவங்களா, குடும்ப ஜெபமாலை ஜெபிக்கிறவங்களா, ஜெபமாலை கழுத்தில் போடுறவங்களா, உனக்கு சில விருப்பங்கள் எல்லாம் இந்த மாதிரி இருக்கும். அந்த விருப்பங்களுக்கு அவருக்கு வாயை திறந்து கேளு. இனி நீ உன்னுடைய விருப்பம் எப்படின்னு தெரிஞ்சா, அடுத்த ஒரு அதில் ஒரு டேஞ்சர் இருக்குது. என்ன டேஞ்சர் அப்படின்னா, உன்னுடைய விருப்பம் இது அப்படின்னு தெரிஞ்சு அவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க, நீ டெய்லியும் பூசைக்கு போகிறவளா, நான் டெய்லி 2 பூசைக்கு போகிறேன் அப்படின்வாங்க. 2 வருஷமாக கோயிலுக்கே போயிருந்திருக்க மாட்டான். இருந்தாலும் உங்களுடைய விஷன் இப்படின்னு தெரியறதுனால ஏமாற்ற பார்ப்பாங்க. ஆனால் ஏமாற்றும் பொழுது ஆண்டவர் காமிச்சு வந்துடுவார். இந்த கன்வென்ஷன் டைமில் ஒரு மகளுடைய சாட்சியம் சொன்ன, கோயம்புத்தூரில் நான் பார்த்த ஒரு மகள். அந்த மகள் வந்து ரொம்ப நல்ல பொண்ணு. அந்த பொண்ணு வந்து அவளுடைய வாழ்க்கையில் ஆன்மீகமாக இருக்கிற பொண்ணு, ஜெபிக்கிற ஒரு பொண்ணு. அந்த ஜெபிக்கிற ஒரு பொண்ணுக்கு ஒரு வரன் மாட்டிச்சு. ஏறக்குறைய ஒரு மாதமாக அவங்க ஓவர் ஃபோன் பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. ஓவர் ஃபோன் எவ்வளோ வரன் வந்து அந்த பொண்ணுக்கு அது வந்து அந்த செட் ஆன மாதிரியே தோணலை. எத்தனையோ வரன் வந்திருக்கு, ஆனால் செட் ஆன மாதிரி தோணவே இல்லை. ஆனால் அன்னைக்கு அந்த வரன் வந்த பொழுது என்னமோ என்ன மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு தோணிட்டு. இவங்க என்ன, நாங்கள் பேச்சு கொடுத்து எல்லாத்தையும் அள்ளிட்டாங்க. அந்த பொண்ணுக்கிட்டேருந்து அந்த குடும்பத்துக்கிட்டேருந்து எல்லாமே அள்ளிட்டாங்க. இவங்களுடைய விருப்பம் எதுதான் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அதாவது இவங்க ப்ரேயரில் இருக்கிறாங்க, கோயிலுக்கு போகிறவங்க, இந்த மாதிரி கரிஸ்மேட்டிக் போகிறவங்க, பைபிள் வாசிக்கிறவங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. தெரிஞ்சுக்கிட்ட பிறகு பேசும்போதெல்லாம் எப்படி பேசுகிறாங்க, அவர் அப்படியே தான் பேசுகிறாரு பாருங்கள். எப்படி மழுப்பினார். ஆனால் எப்படி காமிச்சிருந்தாங்கன்னா, ஒரு நாள் வந்து இந்த பையனுடைய அம்மா திடீர்னு இந்த பொண்ணை கூப்பிட்டு சொல்லி, இல்லைம்மா நமக்கு என்னமோ சரியாகுன்னு தோணலை என்னமோ. அப்போ இவங்க கொஞ்சம் வருத்தமாயிடுச்சு அந்த பொண்ணுக்கு. ஆக்சுவலி ஐயோ என்னடா இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு. ஏறக்குறைய கல்யாணம் எல்லாம் நெருங்குற மாதிரியெல்லாம் வந்துடுச்சே, என்ன பூ வைப்பீங்களா, அது மாதிரியெல்லாம் நெருங்குற மாதிரி வந்துட்டு என்னடா இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி அந்த வருத்தத்தில் இருக்கும் பொழுது அவங்க சொல்லலை. ஆனால் அந்த பையன் இவங்களுக்கு இந்த பொண்ணை கூப்பிட்டு அந்த காரணத்தை சொன்னான். அம்மா அப்படியெல்லாம் சொல்லுவாங்க, நீ அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காது அப்படின்னா. அம்மா என்ன சொன்னாங்க, ஏன் என்ன வேண்டான்னு சொன்னாங்க, அது அம்மா நேற்று ஒரு கனவு பார்த்தாங்க, கனவு கண்டாங்களாம். அந்த கனவுல வந்து அம்மா ஒரு கழுகு கண்டாங்களாம். அந்த கழுகு கண்ட பொழுது அந்த கழுகு பார்த்ததுனால அம்மா வந்து இந்த ஜெபிக்கிறவங்க கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டிருக்கிறாங்க. இந்த ஜெபிக்கிறவங்க கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டப்போ அந்த ஜெபிக்கிறவர் சொல்லியிருக்கிறார், ஐயோ கழுகா, அப்போ அந்த பொண்ணால் உங்களுக்கு நிறைய கஷ்டம் வருங்க அப்படின்ட்டார். இந்த கழுகு பார்த்துருக்கிறார், அதனால அந்த பொண்ணால் உங்களுக்கு கஷ்டம் வரும்னு சொல்லியிருக்கிறார். அதனால அம்மா சொல்லிட்டாங்க, நீ அதெல்லாம் நம்பாத. அப்போ அந்த பொண்ணு என்கிட்ட பேசிட்டு இருந்தப்போ சொன்னா, இன்னைக்கு அம்மாவை தூக்கி போடுறவன் நாளைக்கு உன்னை தூக்கி போட்டுருவான். உன்னை இப்போ எவ்வளோ நாள் உங்ககிட்ட பேசுகிறான், 1 மாதம் தான் பேசிக்கிட்டு இருக்கிறான். 1 மாதம் உங்ககிட்ட பேசினவனே உங்கள் அம்மாவை தூக்கி போட சொல்லிட்டான், தூக்கி போட்டுட்டான் ஈஸியாக. என்ன அம்மா அப்படியெல்லாம் சொல்லுவாங்க, நீ கேட்டுக்காது அப்படின்றான். நாளைக்கு என்ன சொல்லுவான், நீ சொல்லும்போது சொல்லுவான், அவள் அப்படியெல்லாம் சொல்லுவான், அம்மா நீங்கள் கேட்டுக்காதீங்க அப்படின்றான். அதனால் அவனுடைய ஆட்டிடியூட் வெளியே வருதுமா, நீ கவனமாக இருந்துக்கோ அப்படின்ட்டு. அன்றைக்கி தான் அந்த பொண்ணுக்கு ஒரு தெளிவு வந்துச்சு. அது வரை அவள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தாள். சரியான ஒரு பதில் கிடைக்கல அவளுக்கு. சரியான ஒரு பதில் கிடைக்காம, ஐயோ இது என்னடா இப்படி ஆச்சு, என்னை ஏமாற்றிட்டாங்க. நான் சொன்னேன், அம்மா ஆண்டவர் உனக்கு கொடுத்த அடையாளம் அது. அந்த வீட்டில் முதல் கட்டளைக்கான அந்த எதிர்ப்பு அங்கே இருக்குது. வயலேஷன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் கமாண்ட்மெண்ட் இஸ் ஹேப்பனிங் தேர். என்ன வயலேஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் கமாண்ட்மெண்ட்? ஒரு கழுகு பார்த்தாங்களாம், கனவுல பார்த்தாங்களா. அது வந்து ஒரு பாஸ்டர் கிட்ட போய், பாஸ்டரோ போதகரோ யாரோ இல்லை கேத்தலிக் போதகர் தான், அவர்கிட்ட போய் கேட்டிருக்கிறாங்க. ஆனால் அந்த அவருக்காவது அறிவு இருந்திருக்கணும்ல, இப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு. அப்போ அவருக்கும் அந்த அறிவில்லை, ஜெபிக்கிறவருக்கும் அறிவில்லை, ஜெபம் கேட்டவங்களுக்கும் அறிவில்லை. இதெல்லாம் அந்த முதல் கட்டளைக்கு எதிரானது. உடனே ஃபோன் பண்ணி, ஃபாதர் இந்த கல்யாணம் நடக்குமா இல்லையான்னு சொல்லுங்களேன், சிஸ்டர் இந்த கல்யாணம் நடக்குமா இல்லையான்னு சொல்லுங்களேன். அப்போ முடிவு எங்கே எடுக்கப்படுகிறது? ஏதேன் தோட்டத்தில் அல்ல, முடிவு எடுக்கப்படுகிறது முதல் கட்டளைக்கு எதிரான விஷயத்தில் முடிவு எடுக்கப்படுகிறது. ஆண்டவர் காமிச்சு கொடுத்துட்டார் அந்த பொண்ணுக்கு. இன்றைக்கி நிம்மதியாக இருக்கிறான் அந்த பொண்ணு. அவங்ககிட்ட டெட்லி ஒரு நோ சொல்லிட்டான், வேண்டாம் எனக்கு வேண்டாம், எனக்கு கல்யாணம் நடக்கும்போது நடக்கட்டும். அப்போ நீ ஏதேன் தோட்டத்தில் ஒரு முடிவு எடுக்கும் பொழுது சரியான முடிவாக இருந்தாலும் தப்பான முடிவாக இருந்தாலும் ஆண்டவர் உனக்கு அதை காமிச்சு தருவார். ஆண்டவரை நம்பு, உன்னுடைய திருமணத்திற்கு கால் எடுத்து வை, பயப்பட வேண்டாம், திருப்பலிக்கு கால் எடுத்து வைப்போம். பிரைஸ் தி லார்ட். சந்தோஷம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.